தான் இந்த செய்தியை நான் ஆயத்தப்படுத்தினேன். இது ஒரு கொஞ்ச காலத்துக்கு முன்பு இஸ்ரவேலிலே வைத்து எனக்கு உருவான ஒரு செய்தி. ஒரு 4-5 வருஷங்களாக தான் இந்த செய்தி எனக்கு உள்ளே இருக்கிறது. ஆனால் கடந்த சரியாக ஒரு வாரத்துக்கு முன், கடந்த சனிக்கிழமை நான் கண்டியிலே ஒரு பைக்கிலே வந்து கொண்டிருக்கும் பொழுதும் மறுபடியும் இதே செய்தி எனக்குள்ளே இருந்து எனக்கு பிரசங்கிக்கப்பட்டது. மனம் திரும்பினேன். அதாவது எத்தனையோ தடவை பிரசங்கம் பண்ணி நானும் மனம் திரும்பி கேட்குறாலையும் மனம் திரும்ப வச்ச அதே பிரசங்கம் திரும்பி ஒருக்கா போன சனிக்கிழமை மனம் திரும்பினேன். அநேகமாக இன்றைக்கி திருப்பி மனம் திரும்ப வேண்டி வரும். ஏன் தெரியுமா? போன கிழமைக்கும் இந்த கிழமைக்கும் இடையில வேதாளம் எத்தனை தடவை முருங்கை மரத்துக்கு ஏறிச்சோ யாரு கண்டா. நீ பேசும்போது தான் தெரியும் ஆண்டவர் எங்கே கிழிக்க போகிறார் அப்படின்ட்டு. ஓகே, யோவான் 21வது அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்கள். யோவான் 21வது அதிகாரம். யோவான் 21வது அதிகாரத்திலே உள்ள சில விவரங்களை நான் உங்களுக்கு படிப்படியாக தெளிவாக கற்றுக் கொடுக்க போகிறேன். கர்த்தர் உங்களோடு பேச போகிறார். நிச்சயமாக ஆயத்தமாய் இருங்கள். வாசிங்க முதலாவது வசனம். இப்போ வேதத்திலே ஆனால் அப்போது பின்பு இவைகளுக்கு பின்பு ஆகவே என்றெல்லாம் வந்தால் முதலிலே நடந்த ஏதோ சம்பவத்தோடு இந்த சம்பவம் தொடர்பு பட்டிருக்கின்றது என்று புலனாகும். அப்போ இந்த இடத்துல இவைகளுக்கு பின்பு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எவைகளுக்கு பின்பு வருகிறேன். ரொம்ப ஞானிகள் ஓவராக இருந்தால் இதுதான் பிரச்சனை. காலையிலையும் அப்படிதான். எப்பொழுது கர்த்தர் பேசினார்? அப்பொழுது. ஆனால் அந்த அப்பொழுது தான் எப்பொழுதுன்னு கேட்டேன் காலையில். அப்போ இப்போ கேட்குறேன், இவைகளுக்கு பின்பு. எவைகளுக்கு பின்பு? இவைகளுக்கு பின்பு என்ற தெய்வமே. பரவாயில்ல, ஆர்வமாக இருக்கிறீங்க. பிரைஸ் காட். ஓகே, கீப் இட் அப். இப்போ இந்த எவைகளுக்கு பின்பு என்று கண்டுபிடிக்க வேண்டுமானால் அந்த வசனம் எதை பற்றி பேசுகிறது என்று பார்க்க வேண்டும். ஏனென்றால் இவைகளுக்கு பின்பு என்றால் பெத்லகேமிலேயே கதையை தொடங்கலாம். பெத்லகேமிலே இயேசு பிறந்ததில் இருந்து, அவர் 30 வருஷம் வளர்ந்ததில் இருந்து, 3.5 வருஷங்கள் ஊழியம் செய்ததில் இருந்து, சிலுவையிலே போய் மறித்து உயிர்த்து எழுந்த எல்லாவற்றுக்கும் பின்பு என்று கூட எடுக்கலாம். ஆனால் குறிப்பாக இந்த வசனத்தில் பரிசுத்த ஆவியானவர் யோவான் மூலமாக இவைகளுக்கு பின்பு என்று காட்டுவது என்ன என்று கண்டுபிடிப்பதற்கு அந்த வசனம் எதை பற்றி பேசுகிறது என்று பார்க்க வேண்டும். அப்போ அந்த வசனம் என்ன சொல்லுகிறது என்றால், இவைகளுக்கு பின்பு, திரும்ப வாசிங்க, நல்லா கவனிங்க. ஓஹோ, மறுபடியும் அந்த சொல்ல கவனிச்சிங்களா? இவைகளுக்கு பின்பு மறுபடியும். அப்படியானால் மறுபடியும் என்ன நடந்ததோ அது முன்னர் நடந்திருக்கிறது, அதற்கு பின்பு என்று சொல்லுகிறார். புரியுதா உங்களுக்கு? அப்ப மறுபடியும் என்ன? மறுபடியும் தமது சீஷருக்கு தன்னை வெளிப்படுத்தினார். அப்படியானால் இவைகளுக்கு பின்பு என்பது எதை குறிக்கும்? சிலுவை மரணத்தையோ அவருடைய உயிர்த்தெழுதலையோ அல்லது அதற்கு முன்னே நடந்த எதையும் குறிக்கவில்லை. அவர் முன்னர் இயேசு சீஷர்களுக்கு தரிசனமாகி இருக்கிறார், அதை குறிக்கும். இப்ப புரியுதா? இவைகளுக்கு பின்பு என்றால் எதை குறிக்கும்? இந்த தடவை சீஷர்களுக்கு தன்னை அவர் வெளிப்படுத்துகிறாரே, அதுபோல 2 தடவை தன்னை அவர் வெளிப்படுத்தி இருக்கிறார். அவைகளுக்கு பின்பு இப்போ 3வது தடவையாக தன்னை வெளிப்படுத்த போகிறார். அப்படியானால் அன்பானவர்களே, இவைகளுக்கு பின்பு நாம் படிக்க போகின்றவற்றை புரிந்து கொள்ள வேண்டுமானால் அவர் சீஷர்களுக்கு காட்சி கொடுத்த அந்த 2 தடவையை பற்றி பேசி ஆக வேண்டும். ஓகேயா? பேசுவோமா? என்ன நடந்தது? இயேசு உயிர் தெழுந்தாரே, அதே நாள் சீஷர்களில் வெறும் 10 பேர் ஒரு அறையிலே கதவுகளை பூட்டிக் கொண்டு இருந்தார்கள். ஏன்? பயம், எதிர்பார்ப்பெல்லாம் போய்விட்டது.
என்ன நடந்தது என்றால், இயேசுவை இவர்கள் மலை போல நம்பியிருந்தார்கள். என்னதான் அவர், நான் காட்டிக் கொடுக்கப்பட போகிறேன், என்னை அவர்கள் கொலை செய்ய போகிறார்கள், ஆனாலும் உயிரோடு எழும்புவேன் என்று சொல்லி இருந்தாலும், நான் இந்த உங்களுக்கு தெரியும் அல்லவா, நான் ஒரு மனோதத்துவ நபர், மனோதத்துவ வைத்தியன். ஆகவே நான் நிறைய பைபிள் திரு சைக்காலஜி ஆராய்ந்து பார்த்திருக்கிறேன். அது ரொம்ப முக்கியம். ஏனென்றால் ஒவ்வொரு மனுஷனும் மனோதத்துவத்துக்குள்ளே அகப்பட்டிருக்கின்றான். வேத காலத்திலும் அப்படித்தான். ஆகவே அந்த சீஷர்களுடைய மனநிலையை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது, அவர்களுடைய பின்னணிகள், அவர்களுடைய வயது, இயேசு அவர்களை நடத்திய விதம், இவற்றெல்லாம் பார்க்கும் பொழுது அவர்களுக்குள்ளே அந்த சந்தேகம் அல்ல. அவர்கள் என்ன நினைத்தார்கள் என்றால், இவர் சொல்லுகிறார், ஆனால் அப்படியெல்லாமா நடக்கும் என்ற ஒரு விஷயம். புரியுதா? இப்போ எங்களை பார்த்து யாராவது எங்களோட அம்மாமார் அப்பாமார் சொல்லுவாங்க, இங்கே பாருப்பா, நான் சீக்கிரம் ஆண்டவர்கிட்ட போயிடுவேன் அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. 91ஆம் ஆண்டு 99ஆம் ஆண்டு அப்படி ஒரு விஷயம் நடந்தது. என்னுடைய அம்மா அடிக்கடி எனக்கு, தம்பி நான் ஆண்டவர்கிட்ட போயிடுவேன், அதுக்கு இந்த சில விஷயங்களை ஒழுங்கு பண்ணணும்னு சொல்லும்போது நான் திட்டுவேன் அவங்கள, சும்மா இருங்க அம்மா, எப்போ பார்த்தாலும் சாவை பற்றி பேசிக்கிட்டு அப்படின்ட்டு. கடைசியில் அவர் மரிக்க போவதற்கு முதல் நாள் எங்களை எல்லாம் வீட்டுக்கு அழைத்து தன்னுடைய கையாலே சமைத்து போட்டு, நான் நாளைக்கே கூட ஆண்டவர்கிட்ட போயிடலாம், அதனால அப்படிலாம் சொல்லும்போது நானும் எங்களோட அண்ணனும் அம்மாவை கண்ட மாதிரி திட்டணும். ஏன் தெரியுமா? தெரியும், அம்மானா அம்மா, எங்களுக்கு முதல்ல அநேகமாக அவங்க இறந்து போயிடுவாங்கன்னு தெரியும். இருந்தாலும் இந்த பெரியவர்கள் யாராவது நம்முடைய அம்மாமார் அப்பாமார் நமக்கு சொல்லும்போது, இப்படி நான் ஆண்டவரிடத்துல போகிறேன், போவதற்கு முன்பதாக உனக்கு இப்படி செய்ய வேண்டும் அப்படி செய்ய வேண்டும் என்று நமக்கு தெரியும், இது நடக்கக்கூடிய ஒன்றைத்தான் பேசுகிறார் என்று. ஆனால் பாசமோ அன்போ ஏதோ ஒன்று அதை நம்ப வைக்காமல் நம்புவதை அல்லது அதை குறித்து பேசுவதை தடுத்து கொண்டே இருக்கும். நான் சொல்கிறது புரியுதா உங்களுக்கு? இப்போ ஒருவேளை மாமியார் வந்து சொன்னால், மருமகனே நான் சீக்கிரம் போகிறேன்ட்டு, வா கர்த்தாவே நீர் சொன்னீங்கப்பா, அவன் வாயின் வார்த்தையின்படி ஆக கடவுது என்று, இது ஆக கடவுதுன்னு உள்ளத்தில் ஜபிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அது வேற, அது மாமியார். யார்? மாமியார். இது வேற, அம்மாமார் அப்பாமார். ஆகவே இந்த மாதிரி தான் இயேசுவுக்கு நடந்தது. இயேசுவும் அடிக்கடி நான் சாக போகிறேன் அப்படியா இப்படியான்னு சொல்லும் பொழுது, ஒரு தடவை இந்த பேதுரு இயேசுவை ஓரத்துக்கு கூட்டி கொண்டு போயிட்டு புத்தி சொல்கிறாரு. ஏன்னா பேதுரு இயேசுவை விட வயசு மூத்தவர். தெரியுமா உங்களுக்கு? தெரியுமா தெரியாதா? எத்தனை பேருக்கு தெரியாது பேதுரு இயேசுவை விட வயசுக்கு மூத்தவர்ன்ட்டு? தெரியாது. ஓ லாலா, யூதர்களுடைய கலாச்சாரத்திலே 30 வயது என்பது ஒரு ஆணுக்கு அவன் ஒரு வாலிபனாகிற வயது. ஆனால் திருமண வயது 30 அல்ல, 40. பேதுரு மாத்திரம்தான் திருமணம் செய்திருந்தார். இயேசு 30 வயதில் பேதுருவை சீஷனா எடுத்த பொழுது, எடுப்பதற்கு முன்பதாக பேதுருவின் மாமியாருக்கு சுகம் கொடுத்திருந்தார். ஞாபகம் இருக்குதா? ஆகவே பேதுரு 40 வயதை தாண்டினவர். மற்றவர்கள் எல்லாரும் இயேசுனுடைய வயதை ஒத்தவர்கள். ஆனால் பேதுரு மாத்திரம் இயேசுவை விட மூத்தவர். அப்போ பேதுரு ஓரத்துக்கு கூட்டி கொண்டு போய் இயேசுவுக்கு புத்தி சொல்லுகிறார். இப்படியெல்லாம் பேசக்கூடாது நாதா, சாவை பற்றியெல்லாம் பேசக்கூடாது என்று. உடனே இயேசு என்ன சொன்னார்? அப்பாடப்போ சாத்தானே என்றார். ஏனென்றால் இயேசு உண்மையாக நடக்க போகிறதை பற்றி பேசுகிறார். அப்போ என்னதான் இருந்தாலும் இந்த சீஷர்களுக்கு அப்படி எல்லாமா நடக்க போகுது என்ற ஒரு உணர்வு தான் இருந்தது. கடைசியில் நடந்தே விட்டது. எப்படிப்பட்ட ஒரு உணர்வு அவர்களுக்கு வந்திருக்கும் பாருங்கள். மனம் உடைந்து, எதிர்பார்ப்புகள் தொய்ந்து போய் அவர்கள் கண்ணாலே கண்டார்கள் இயேசுவை கைது செய்த விதத்தை, இயேசுவை அடித்த விதத்தை, சிலுவையில் அறைந்த விதத்தை எல்லாம் அவர்கள் கண்டு மனம் உடைந்து எதிர்பார்ப்பெல்லாம் போய்விட்ட நிலையில் அவர்கள் எவ்வளவு பக்தி உள்ளவர்கள், நல்லவர்கள் என்றால் அவர்கள் எருசலேமை விட்டு போகவில்லை. தெரியுமா? அந்த சீஷர்கள் அதிகமானோர் கலிலேயாவை சேர்ந்தவர்கள். அதிலும் குறிப்பாக பேதுரு, அவனுடைய சகோதரன் அந்திரேயா, அப்புறம் யோவான், அவனுடைய சகோதரன் யாக்கோபு. இந்த 4 பேரும் கப்பர்நகூமை சேர்ந்தவர்கள் கலிலேயாவிலே. நாத்தான்வேல், கானா, அதுவும் கலிலேயாவிலே இருக்கிறது. இப்படி மேல் இஸ்ரவேலின் மேல் பகுதியை சேர்ந்தவர்கள் தான் அதிகம். ஏனென்றால் இயேசு அங்கே தான் தன்னுடைய ஊழியத்தை ஆரம்பித்தார். ஏனென்றால் இயேசுவின் வளர்ந்த ஊர் நாசரேத் மேலே.
சம்பவம் எருசலேமிலே நடக்கிறது. இயேசுவை சிலுவையில் அறைந்த உடனேயே இந்த சீஷர்களும் தங்கள் ஊருக்கு திரும்பி போயிருந்தார்களே, ஆனால் அவர்களுக்கு ஆபத்து வராது. ஏனென்றால் எருசலேமிலே தான் ஆபத்து. எருசலேமிலே தான் இயேசுவை கண்டேன், இயேசுவோடு கூட உன்னை கண்டேன் என்று அந்த ஒருத்தி பேதுருவை பார்த்து சொன்னாள். அந்த இடத்துல பேதுரு என்னவோ சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கி இயேசுவை தெரியாது என்று சொன்னான் தான். இருந்தாலும் அவன் எருசலேமை விட்டு கலிலேயாவுக்கு போயிருக்கவில்லை. ஞாயிற்றுக்கிழமை ஆகியும் இன்னும் எருசலேமில் இருக்கிறார்கள். ஆகவே இந்த சும்மா அந்த சீஷர்களை திட்டும் போது யோசித்து பார்த்துத்தான் திட்ட வேண்டும். சும்மா வாய்க்கு வந்தபடி திட்டக்கூடாது. அவர்கள் அந்த அளவு மோசமானவர்கள் அல்ல. ஆகவே அவர்கள் யூதர்களுக்கு பயந்தபடியினால் கதவை மூடிக்கொண்டு அந்த 10 பேரும் இருந்தார்கள். தோமா எங்கேயோ போயிருக்கிறார். அப்போ அவர்கள் நடுவிலே வந்து டாயிங் என்று நின்றவர் யார்? இயேசு. என்ற தெய்வமே, இவனுங்களுக்கு இல்லாம போகிறத எதிர்பார்ப்பெல்லாம் ஹோல்சேலா திருப்பி கிடைச்சிருக்கும். எழும்பி விட்டுறான், எழும்பிட்டேன்டி. ஐயோ, 10 பேருக்கும் ஆவி ஆத்மா சரீரம் எட்டம் மாறி போயிருச்சு. பெரிய சந்தோஷம். ஆனா இயேசுவானவர் சில நேரம் நம்ம எதிர்பார்க்கறத பண்ண மாட்டார். அவர் வந்தாரு, உங்களுக்கு சமாதானம்னாரு, தன்னை அப்படி காட்டிக்கிட்டாரு, எல்லாம் பண்ணிட்டாரு. சரி நான் வர்றேன்னு போயிட்டாரு. போன பிறகு தான் இவங்க யோசிச்சிருப்பாங்க, வந்தார், எங்களுக்கு எதையும் செய்ய சொல்லவில்லையே, இப்போ நம்ம என்ன பண்ணுறது? வந்தவரே வந்த நேரம் சொல்லியிருக்கலாமே, இதோ அப்போ வந்துட்டேன், எழும்பிட்டேன், நீங்கள் என்ன செய்யணும்னா 1 2 3 4 சொல்லிட்டு போயிருக்கலாம் இல்லை? அந்த இடத்துல நான் இருந்திருந்தேன்னா, இயேசு இப்போ நான் போகிறேன்னு மறைய போகிறாரு தான். அப்போ சொல்ல, எஸ்கூஸ் மீ நாதா, இப்போ நாங்கள் என்ன செய்வது சொல்லி விட்டு போ. இந்த மாதிரி நான் ரொம்ப கரைச்ச கொடுப்பேன்னு நினச்சி தான் 2000 வருஷத்துக்கு பிறகு என்னைய படைச்சார் ஸ்ரீலங்காவில். பைபிள் காலத்தில் நான் இருந்திருந்தேனோ பைபிள் இந்த மாதிரியே வந்திருக்காது. என்னுடைய பிரசங்கங்கள் பார்க்குறவங்க அடிக்கடி நான் இப்படி சொல்லுவேன், அந்த இடத்தில் நான் இருந்திருந்தால் அப்படின்னா. அது ஆண்டவருக்கு தெரியும் இவனெல்லாம் வைக்கக்கூடாதாங்கன்ட்டு. அதனால தான் நல்லவனுங்க 10 பேரை வச்சுட்டு அவர் அவங்களுக்கு வந்து தன்னை காட்டி கொடுத்துட்டு போயிட்டார். சரியா? இப்போ அவர் போனதுலேருந்து இவங்க எவ்வளவு சந்தோஷமா பேசியிருப்பாங்க. ஐயோ, கையும் ஓடுதில்லை, காலும் ஓடுதில்லை, உண்மையாக எழும்பிட்டாருடா, வந்துட்டாருடா, கதவு பூட்டி இருந்தும் வந்துட்டாரு டொயிங்னு. என்ன அழகா வந்தார் பார்த்தியா, அந்த இடத்துல தான் வந்தார். இப்படி இருக்கும்போது அவன் வாரான். யாரு? தோமா. தோமா வந்தா இங்கே ஒரே இது. தோமா கதவை தட்டணும்னு சந்தோஷமா போயிட்டு, தோமா வாயண்டா, ஒரு விஷயம் நடந்துச்சு, நீ கெஸ் பண்ணு பார்ப்போம் அப்படின்ட்டு. என்ன நடந்துச்சு? இயேசு உயிர் தெழுந்தார். இப்படி பாத்துரு, சும்மா இருங்கடா, கதவை மூடிட்டு அமைதியா இருங்கடா, நம்மளை எப்போ பிடிச்சிட்டு போயிடுவானோ. நானே வெளியே போயிட்டு பயந்து போயிட்டு வந்தேன். தனியாக போகிறேன்னு கூப்பிட்ட போது உங்கள் 10 பேரில் எவனாவது வந்தீங்களாடா? நான் போயிட்டு ஒரு துண்டா நான் வந்திருக்கிறேன், என்னை யாரும் பிடிக்கல, ஒன்றும் இல்லை, நீ காப்பாற்றிட்டு வந்திருக்கிறேன். வந்த உடனே எனக்கு நான் புல்டா போண்டா கஞ்சா கப்சாவாடா விடுறீங்க, நம்ம நாதர் போயிட்டாருன்னு நாங்கள்லாம் வேதனையில் இருக்கிறோம், அவர் வந்துட்டாருன்னு சொல்கிறீங்களே, நல்லா இருப்பீங்களாடா? அட இல்லை மச்சான், வந்தாருடா, ஐயோ வந்தாருடா. ஆளுக்கு ஆள் தோமாவை பிடிச்சி இழுத்து, தோமா நம்பு, தோமா வந்தாடா, இந்த இடத்தால வந்தாருடா. ஐயோ, இந்த 10 பேரும் அந்த தோமாவுக்கு இயேசு வந்தார் என்று நம்ப வைக்க பாடுபட்டிருப்பார்கள். தோமா என்ன மாதிரி மறுத்திருப்பான்னு கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். நம்ம வந்து ஓவராக ஆவிக்குரியவங்க மாதிரி தான் பைபிள் வாசிக்கிறது. வாசிக்கும்போது கற்பனை பண்ணுறதில்லை, எப்படி அது நடந்திருக்குன்னு தெரியல. சரியா? அவர் வந்துட்டு போயிட்டார். பின்பு தோமா வந்த பொழுது கர்த்தர் வந்தார் என்று சொல்லப்பட்டது, ஆனால் அவன் நம்பவில்லை. அப்படி தான் வாசிக்கிறோம். அப்படி இல்லை, கற்பனை பண்ணணும் உள்ளுக்கு என்ன நடந்திருக்கும்ட்டு. இவங்க விட்றாங்க இல்லை, தோமாவை உட்கார விட்றாங்க இல்லை, இடவை விட்றாங்க இல்லை, தண்ணி கொஞ்சம் குடிக்க விட்றாங்கல்ல. மச்சான் நம்பு மச்சான். பேதுரு சொல்லிப்பார், தம்பி நம்பு தம்பி, உண்மையிலேயே இயேசு வந்தார். சபிச்சு சத்தியம் பண்ணதெல்லாம் நமக்கும் தெரியும் இல்லை, இப்போ என்னமோ எல்லாத்தையும் மறந்துட்டா அவர் வந்தாருங்கிறீரு, உண்மைத்தான் தெரியும் இல்லைன்னெல்லாம் சொல்லியிருப்பார் தோமா. கடைசியில் தோமாவுக்கு இப்போ எரிச்சல் கூடி போயிடுச்சு. கடைசியில் சொன்னார், 10 பேரும் கேளுங்கடா. அப்படி அவர் எழும்பிட்டு உண்மையிலே வந்தாருன்னா திருப்பி வருவத்தானே போறாரு. அப்படி வரட்டும், வரும்போது அவருடைய விழாவுக்கு இந்த விரல் இருக்குல்ல, இதை விட்டு நான் பார்த்துட்ட பிறகுதான் நம்புவேன்.
இப்போ ஆள விடு, இதுக்கு மேலே எவனாவது பேசுனீங்களோ அப்புறம் நான் கெட்டவன் சொல்லக்கூடாது அப்படின்னு தான் வாயை அடைச்சார். இப்போ பேதுருவும் மற்றவங்களுக்கு சொல்லியிருப்பார், விட்டுறோம் நம்ம எல்லாம் கண்டுட்டோம், இவரு காணல, சரி பரவாயில்ல, அடுத்த முறை வரும்போது இயேசுவை காணாமல் தானே அப்படின்னு பேதுரு சொல்வார். பரவாயில்ல, நாளைக்கு வருவாராக இருக்கும் இயேசு. அடுத்த நாள் இயேசு வரல, அடுத்த நாள் வருவாராக இருக்கும், வரல. இவர்கள் எவ்வளவு நல்ல சீஷர்கள் என்றால் இன்னும் தொடர்ந்து 8 நாட்கள் எருசலேமை விட்டு போகவில்லை. பாருங்கள், இயேசு அவர்களை சந்திக்க வரவும் இல்லை, இயேசு அவர்களுக்கு எருசலேமிலே இருங்கள் என்று சொல்லவும் இல்லை. ஆனால் அவர்கள் தொடர்ந்து இருக்கிறார்கள், அதே அறையிலே அதே விதமாக இருக்கிறார்கள். ஏதோ ஒரு எதிர்பார்ப்பு, வருவார் வருவார் வருவார், வந்துட்டார், எழும்பிட்டார், வருவார். தோமாவும் பாருங்க, அவர் எழும்பினாரு நம்பல, ஆனால் கூட்டத்தோடு இருக்கிறான். எவ்வளோ ஒரு நல்ல தன்மை பார்த்தீங்களா? நான் போகிறேன்னு போயிருக்கலாம்ல, அவரும் இருக்கிறார். இப்போ தோமாவை பொறுத்த வரைக்கும் இயேசு எழும்பவே இல்லை, ஆனாலும் இருக்கிறார் சீஷர்களோடு. இவற்றை பார்க்க வேண்டும். இவையெல்லாம் கர்த்தர் கணக்கில் வைத்திருக்கின்ற விடயங்கள். 8 நாட்களுக்கு பிறகு மறுபடி இயேசு வந்து நிற்கிறார். வந்து ஷாலோம் அலையின், உங்களுக்கு சமாதானம் என்று சொல்லிவிட்டு அப்படியே தோமாவை பார்த்து சொல்கிறார், ஏய் தோமா, இந்த வாடா, உன்னுடைய விரலை வந்து என் விழாவிலே போடு. அப்போ நம்ம ஆளுக வாசிக்கும் போது எப்படி தெரியுமா வாசிக்கிறாங்க? அதற்கு தோமா, என் ஆண்டவரே என் கர்த்தரே என்றான். அப்படி இயேசு வந்து சொன்னோன்னா, என் ஆண்டவரே என் கர்த்தரே அப்படியா சொல்லியிருப்பான்? அப்படிதான் சொல்லிடுவான், அதை விட சொல்லிடுவான் ரொம்ப நர்வஸ் ஆகி. அப்போ தான் இயேசு சொல்கிறாரு, கண்டனால விசுவாசிக்கிறேன், பரவாயில்ல, ஆனால் காணாமல் விசுவாசிக்கிறவன் இதை விட சந்தோஷப்படுவான், இதை விட பாக்கியவான் என்று சொல்லிவிட்டு போய்விட்டார். இப்போ இயேசு போனதுலேருந்து அந்த 10 பேரும் இந்த தோமாவுக்கு என்ன ரகிங் கொடுத்துருப்பானுங்க. இயேசு எழும்பிட்டாரு பத்தியாடா, என்ன விரல் போடுவேன், ஏன் போட்டிருக்க வேண்டியது, அதான் வந்து நின்று அவரே சொன்னாரே போடுன்னு போட்டிருக்கலாம் தானே. கதை, நாங்கள் சொன்னதை நம்பல, உனக்கு போய் சரி 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 சாரி மச்சான், நடந்த விஷயங்கள்லாம் பார்க்கும்போது நம்ப கூட்டிய மாதிரியா 10 பேர் சொன்னோம், நீ நம்பல, உங்கள் 10 பேரும் நான் மாறி தானே, எனக்கு தெரியும் தானே, பாம்பிற்கால் பாம்பறியும், நீங்கள் சொல்லி நான் நம்ப முடியுமா? அந்த ரேஞ்சிலையா நீங்கள் இருக்கிறீங்க. எப்படியோ இப்போ என்ன தெரியுமா அன்பானவர்களே, இயேசு உயிரோடு எழும்பி 8 நாள் ஆகிவிட்டது, வந்து அவர் தன்னை காண்பித்து விட்டு போய்விட்டார். மறுபடி இயேசு புத்தியை காட்டி விட்டார். என்ன, அடுத்த நாள் காணா, அடுத்த நாள் காணா, அதுக்கு அடுத்த நாள் காணா. இந்த ஆண்டவர் அப்படித்தான் நம்முடைய வாழ்க்கையிலையும் அவர் தான் இருக்கிறதை நிரூபிப்பார். பெரிய அற்புதம் நடக்கும், அடையாளம் நடக்கும், தேவ பிரசன்னம் இறங்கும், சில நேரம் சுகம் கிடைக்கும், சில நேரம் ஒரு அபிஷேகம் வரும், அப்புறம் ஒரு விசுவாச வீரர்களாய் நம்மை மாற்றுவார். அதுக்கு பிறகு அவர் ஊர்லேயே இருக்க மாட்டார். அந்த அனுபவம் உங்களுக்கு இருக்கா? ஒரு சொல்லுவோமே, ஒரு ஸ்பெஷல் ஸ்பீக்கர் வந்துட்டாருன்னு, ஏமாறியால் வந்தால் இதெல்லாம் வராது, இதுக்குன்னு ஆண்டவர் சிலரை வச்சிருக்கிறார். அவங்க வந்து அப்படின்னா விழுவாங்க, பிஸ்குனா விழுவாங்க, உருளுவாங்க. அப்போ நீங்களும் விழுந்தீங்களாம், உருண்டிங்களாம், அங்கேருந்து இங்கே போனீங்களாம், இங்கேருந்து இந்த மேசையெல்லாம் உருட்டிக்கிட்டு போனீங்களாம், எல்லாம் ஆகி அப்பா அப்படின்ட்டு ஒரு பெரிய ஒரு ஆவிக்குரிய எழுப்புதலோடு நீங்கள் வீட்டுக்கு போயிட்டீங்க. இப்போ அடுத்த ஆராதனைக்கு வாரீங்க, அடுத்த ஆராதனைக்கு வந்தால் ஒன்றுமே இல்லை. அந்த அனுபவம் இருக்கா உங்களுக்கு? சில நேரம் ஆராதனைக்கு வந்தால் ரொம்ப காஞ்சி போன மாதிரி இருக்கும், பாடுற பாட்டெல்லாம் கத்துற மாதிரி இருக்கும். நம்மளும் முக்கி பார்ப்போம், ஆண்டவரே உம்முடைய பிரசன்னத்தை உணரச் செய்யும் பாட்டு பாடுவோம். பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம் உள்ளம் சொல்லும், இல்லையே இல்லையே அறவே இல்லையே. ஆமாவா இல்லையா? இப்படி பயங்கர காஞ்சி போன மாதிரி இருக்கும்.
இப்போ இந்த சீஷர்களுக்கு இப்போ 11 பேர் தானே, இந்த 11 பேருக்கும் ஒரே கேள்வி, சரியாடா வந்தார், 2 தடவை வந்தார், அதெல்லாம் நல்லது தான், இன்பம் தான், ஆனால் நாங்கள் இப்போ என்ன செய்வது என்று சொல்லவில்லையே, இங்கே இருப்பதா, வீடுகளுக்கு போவதா, அல்லது எதையாவது சொல்லி தொலைத்து விட்டு அவர் போயிருக்கலாமே, அப்போ செய்வோமே என்ற ஒரு 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 கேள்வி, ஒரு ஆதங்கம் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக அவர்களை ஆக்கிரமிக்கிறது. ஆனால் ஒரு குட்டி எதிர்பார்ப்பு. என்ன எதிர்பார்த்தது இப்போ தெரியுமா? முதல் நாளுக்கு பிறகு 8ஆம் நாள் வந்தார். சரி, ஒரு 8 நாள் டைம் கொடுத்து பார்ப்போம், வருவார். அடுத்த 8 நாட்களுக்கு பிறகு பார்த்தோம், அவரை காணவில்லை. என்னடா 8 நாளுக்கு பிறகு வருவார்னு பார்த்தா வரலையே. சரி, இன்னும் 2 நாள் கொடுத்து பார்ப்போம், வரல. சரி, இன்னொரு 8 நாள் கொடுத்து பார்ப்போம். கிட்டத்தட்ட அன்பானவர்களே, நான் கணக்கு போட்டு பார்த்தேன், இயேசு உயிர் தெழுந்து ஒரு 20-21 நாட்கள் ஆகிவிட்டன. இயேசுவை இப்போ காணவில்லை. அந்த முதல் 8 நாட்களுக்கு பிறகு வந்ததுக்கு பிறகு அப்புறம் ஒரு 10-12 நாட்களாக அவரை காணவில்லை. அப்போதான் அவர்கள் தீர்மானிக்கிறார்கள். இப்போ வேதத்தில் எழுதப்படாத சில விஷயங்கள் உலக சரித்திரத்தில், யூத சரித்திரத்தில் இருக்கின்றன. அதனால்தான் அவற்றின் ஊடு நான் உங்களுக்கு சில விஷயங்களை சொல்லுவேன். இப்போ நான் சொல்கிற எல்லா விஷயத்தையும் நீங்கள் கேட்கக்கூடாது. பைபிளில் இருக்கா, பைபிளில் இருக்காது, பைபிளில் இல்லாதது, ஆனால் பைபிளுக்கு முரண் இல்லாதது, சரித்திரத்தில் நடந்தது நாம் சொல்லும் பொழுது அதை நம்பத்தான் வேண்டும். ஆனால் அது தேவ வார்த்தை அல்ல, ஆனால் அது வேதத்திலிருந்து நிரூபிக்கப்பட வேண்டும். புரியுதா? எப்படி என்று சொல்கிறேன். இப்போ இதற்கு பிறகு அவர்கள் தீர்மானிக்கிறார்கள், இப்படி இருந்து சரி வராது, நம்மலாம் வீடுகளுக்கு போவோம். அப்படி அவர்கள் தீர்மானித்து தங்கள் தங்கள் இடங்களுக்கு போனார்கள். அது வேதத்தில் இல்லை, சரித்திரத்தில் உண்டு. ஆனால் இந்த அதிகாரத்தை பார்த்தால் இப்போ சம்பவம் கலிலேயா கடற்கரையிலே நடக்கிறது. யாருடைய ஊர்? பேதுரு, யாக்கோபு, அந்திரேயா, யோவான் அவர்களுடைய ஊர். புரிகிறதா? ஆனால் இன்னும் ஒரு சம்பவம் நடக்கிறது. என்ன நடக்கிறது தெரியுமா? 11 பேரில் ஒரு சிலர் தங்கள் தங்கள் வீடுகளுக்கு போய்விட்டார்கள். ஆனால் ஒரு 3 பேர், அல்ல 2 பேர் யார் என்று எங்களுக்கு தெரியும், அந்த 3வது நபர் யார் என்று எங்களுக்கு தெரியாது. 3 பேர் தீர்மானிக்கிறார்கள் தங்கள் சொந்த வீட்டுக்கு போக மாட்டோம் என்று. ஒருவர் யார் தெரியுமா? அந்த தோமா. இன்னொருவர் நாத்தான்வேல், அவருடைய ஊர் கானா. அந்த நாத்தான்வேலும் தோமாவும் இன்னொருவரும், அது யார் என்று எங்களுக்கு வேதத்தில் இல்லை, தீர்மானிக்கிறார்கள் இந்த பேதுரு, யாக்கோபு, யோவான், அந்திரேயா அவர்களோடு கப்பர்நகும் போவதற்கு. அந்த 4 பேருடைய ஊர் கப்பர்நகும். அந்த 4 பேரும் தங்கள் ஊருக்கு போகிறார்கள். அவர்களோடு இந்த 3 பேரும் சேர்ந்து போகிறார்கள். புரியுதோ? போனால் மொத்தம் 7 பேர் இப்போ வந்து எங்கே டேரா போட்டு கொண்டிருக்கிறார்கள்? பேதுருவின் வீட்டில். இப்போ அந்த சினாரியோ, அந்த காட்சியை கொஞ்சம் கற்பனை பண்ணுவோம். பேதுரு ஒருத்தர் தான் கல்யாணம் கட்டியிருக்கிறார். அதில் வேற அவருடைய மாமியாரையும் இயேசு சுகப்படுத்தி இப்போ மாமியாரும் இருக்கு. இப்போ அந்த வீட்டில் 7 ஆண்கள் வந்து தங்கியிருக்கிறார்கள். பேதுரு, பேதுருவினுடைய சகோதரன் அந்திரேயா, சரி, யாக்கோபு, யோவான் அந்த ஊரை சேர்ந்தவர்கள், அவர்கள் இன்னும் 3 பேர். ஓகே. இப்போ அந்த வீட்டில் இருக்கின்றவர்கள் எப்படி நடந்து கொண்டிருப்பார்கள்? கற்பனை பண்ணுங்கோ. இப்போ பேதுரு, மிஸ்ஸஸ் பேதுரு இருக்கு இல்லையா, மிஸ்ஸஸ் பேதுரு ஏவாள் காலத்திலேருந்து இங்கே இருக்கிற திருமதி கமலா வரைக்கும் எல்லா பொண்டாட்டிமாரும் ஒரே ரகம்தான். என்ன கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசப்படும். இந்த நல்ல குணங்கள் கொஞ்சம் வித்தியாசப்படும், ஆனால் அந்த நெகட்டிவ் குணங்கள் எல்லாம் ஒரே ஃப்ரேம் தான். ரொம்ப சந்தோஷமாக சொல்லிக்கிறாதீங்க, நம்மளும் ஆதாம் மாதிரி தான். பொம்பளைய பிசாசோட பேச விட்டு நம்ம ஊர் மேய்ஞ்சிட்டு வருவோம். அப்புறம் அது பழம் தின்னுருச்சுன்னு நம்ம அதுக்கு பிரச்சனை கிடையாது. பக்கத்தில் இருந்திருந்தால் விஷயம் முடிஞ்சு தானே. அப்போ கேட்டால் சொல்லிக்கிறது, நான் தான் தலை, நீ எனக்கு கீழ்ப்படின்னு. தலையாக இருக்கணுமே ஒழிய தானாக நான் தலையாக இருக்கக்கூடாது. தருதலை
விளங்குதா? நிறைய பேர் என்னன்னா பெருசாக அந்த எபேசியர் 5ஆம் அதிகாரத்தை வச்சுக்கிட்டு நான் தலை சரியா எனக்கு கீழ்ப்படியா அப்படிங்கிறது. ஆனால் அது என்ன தெரியுமா சொல்லுது? இயேசு சபையை நேசித்தது போல புருஷன் மனைவியை நேசிக்கணுமா? அது சரி, அந்த பிரச்சனைக்கு வேணாம். இப்போது திருமதி பேதுரு எந்த விதத்தில் பேதுருவோடு சில காரியங்களை பேசியிருப்பார். வந்துட்டாங்க, அப்போ கேட்டிருப்பார், என்ன நடக்குது இப்போ? இயேசு செத்துட்டாரு, இப்போ இனி என்ன பண்ணுறதுக்கு பிளான்? இல்லை டார்லிங், அவர் உயிரோடு எழும்பிட்டாருமா. கண்டிங்களோ? கண்டம்மா, உண்மையிலே கண்டேன். இந்த மகத்தில் என்ன மரியாள் வந்து சொன்ன போது நான் தான் உள்ளே போயிட்டெல்லாம் பார்த்தேன். போனால் அங்கே அந்த சீலை எல்லாம் தான் இருந்தது. சீலை இருந்தால் இயேசு உயிரோடு எழும்பிட்டாரு அப்படின்னு சில நேரம் இந்த பொண்டாட்டி மாதிரி நம்ம சொல்கிற கதைக்கு ஒரு சிரிப்புன்னு போடுவாங்க. ஐயா, நம்ம தற்கொலை பண்ணுறதா இல்லை அதை கொள்றதான்னு யோசனை வரும். ஏன்னா நான் சொல்கிறது விளங்குதா இல்லையா? கேட்டால் ஒன்றுமே நான் சொல்லலே பாடுங்க, சொல்லலை அந்த ஒரு அப்படின்னாலுங்களே அந்த இல்லையே நம்ம ஆவி ஆத்துமா சரெல்லாம் எட்ட மாதிரி போன பேய் 7 மடங்காக நமக்குள்ளே வந்து நம்ம அப்புறம் பேயாட்டம் ஆடி கடைசியில் ஆர்கியூமெண்ட்டில் சண்டையை தீர்க்க வரவங்க கிட்ட அவங்க சொல்கிறது தான் எடுப்பணும். என்ன தெரியுமா? நான் ஒன்றுமே சொல்லலை. இது மட்டுமா? இந்த மாமியார் மாதிரி எப்படிப்பட்டவங்க தெரியுமா? ஐயோ 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 ஐயோ, அணுகுண்டு கூட சத்தத்தோட வெடிக்கும். இந்த மாமியார் மாறு அணுகுண்டு போடுவாங்க பாருங்க. இப்போ பேதுருவின் மாமி இப்போ இவங்க வந்து கொஞ்ச நாள் ஆயிடுச்சான். இப்போ மாமி ஒரு ரூம்ல இருந்து இன்னொரு ரூமுக்கு போகுது, அவ்வளோதான். மாமியார் என்ன தெரியுமா செய்யும்? இப்படி போய் பேதுருவப்பா மவனே, அது போதும் பேதுருவ பைத்தியக்காரனாக்குறதுக்கு. பொண்டாட்டிட்டு என்னது மாமியார்ட இந்த பேதுருவோட நிலைமை யோசிச்சு பாருங்க ஐயா. மற்றவங்களாலும் பரவாயில்ல, அவங்க கல்யாணம் கட்டல, வந்து ஃப்ரெண்டு வீட்டில் இருக்கிறானுங்க. ஆனால் அவங்களுக்கு இப்போ சொரணை கெட்டு போயிடுச்சு. இது எதுன்னா இருந்து தொலைப்போம் கொஞ்ச நாளைக்கு அப்படின்னு அவங்க இருக்கிறாங்க. ஆனால் பேதுருவுக்கு எப்படி இருந்திருக்கும்? அப்போ பொண்டாட்டியை கூப்பிட்டு சொல்லிப்பாரு, இங்கே உன் அம்மா என்ன ஒரு மாதிரி என்னைய பார்த்துட்டு போகுது, என்ன நான் வெட்டி பையன் நினைக்குதா? சரி, நாங்கள் அப்படி சொல்லலையே. ஆனால் நீங்கள் ஏதாவது செய்யலாம்ல. என்ன அர்த்தம் தெரியுமா? உங்களை வெட்டி பையன் சொல்லலையே, ஆனால் நீங்கள் வெட்டி பயலா தானே இருக்கிறீங்கிறது தான் அந்த அர்த்தம். ஏதாவது செய்யலாமல்ல என்றோ தெய்வமே, எப்படி விடுவாடுங்க தெரியுமா இந்த பொண்டாட்டி மாதிரி. சரணா அந்த சைடுக்கு இல்லை, நீங்களும் இங்கிட்டு வந்துட்டு நாங்கள்லாம் இங்கிட்ட ஒரு கான்ஃபரன்ஸ் வச்சுருக்கணும். பரவாயில்ல. இல்லை, உண்மையில் சொல்கிறேன், இந்த பேதுருவினுடைய அந்த மனநிலையை நான் யோசித்து பார்த்தேன். எப்படி இருந்திருக்கும் அந்த வீட்டிலே? ஏனென்றால் பேதுரு ஒரு திருமணம் செய்தவன், மனைவி உண்டு, மாமியார் உண்டு. பேதுரு அதற்கு முன்னே அந்த கலிலேயா கடலில் மீன் பிடித்த ஒரு மனிதன். ஆகவே அவன் தொழில் செய்து கொண்டிருக்கும் பொழுது இயேசுவை பின்பற்றி போனவன். இப்போ மனைவியா இருக்கட்டும், மாமியாரா இருக்கட்டும், ஏன் அந்த ஊரில் இருப்பவர்கள் கூட அடிக்கடி பேதுருவை பார்த்து, தம்பி இப்போ என்ன இந்த நாட்கள் என்ன செய்றீங்க கேட்கும்போது இவனுக்கு பதிலே இருந்திருக்காது. என்ன பதில் சொல்றது? இப்போ வீட்டிலேயே மனைவி கேட்கும்போது, சரியாத்தான், இப்போ என்ன நீங்கள் பிளான் பண்ணுறீங்கன்னா இவருக்கு பிளான் இல்லையே சொல்கிறதுக்கு. அப்போ எத்தனை தடவை வந்து வைஃப் சொல்லியிருக்கோம், சரி இப்போ நீங்கள் இப்போ சும்மா தானே ஒரு நாள் காலையில் எழும்புறீங்க, எல்லாம் பண்ணுறீங்க, கொஞ்சம் போய்ட்டு மீனையாவது பிடிச்சிட்டு வந்தால் ஏதாவது ஒன்று நீங்கள் உங்கள் நல்லதுக்கு சொல்கிறேன், நீங்கள் இருங்க, நாங்கள் திங்க போடுறோம். அதாவது என்ன அர்த்தம்னா, வெட்டி பயலே நீ இரு, நான் என் அம்மா உனக்கு திங்க போடுறோம். ஆனால் உங்களுக்கே கஷ்டமாக இருக்குது இல்லை, ஒன்றுமே செய்யாமல் கொஞ்சம் போய்ட்டு மீனை பிடிச்சிட்டு வர வேண்டியது. கடல் எங்கே தூரத்தில் இருக்கு, இந்த இருக்கு கடல், அப்படி போயிட்டு பிடிச்சிட்டு வர வேண்டிய தானே மீன்களை. அப்போது இந்த இந்த மன அழுத்தம், நெருக்கம் இவரை தாக்குகிறது. அன்பானவர்களே, ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லுகிறேன். ஆண்டவர் பல நேரங்களில் நமது வாழ்க்கையில் இந்த மாதிரியான சூழ்நிலைகளை அனுமதிக்கிறார். என்ன தெரியுமா? இப்போ இயேசு மாத்திரம் இந்த சீஷர்களை சந்தித்து இன்ன காரியங்களை செய்யுங்கள் என்று சொல்லிவிட்டு இத்தனையாம் நாள் நான் மறுபடி வருவேன் என்று சொல்லி இருந்தால் இந்த ஒரு பிரச்சனையும் இருந்திருக்காது.
வந்தார், எழும்பினேன் என்றார், விரலை போட்டு வேண்டுமானாலும் பார் என்றார், போய்விட்டார். இப்போ ஆளை காணோம். இப்போ நமக்கும் அதுதான் நடக்கிறது. ஊழியத்துக்கு அழைப்பார், அபிஷேகம் கொடுப்பார், தீர்க்க தரிசனம் கொடுப்பார், எல்லாம் பண்ணுவார். அதற்கு பிறகு அவரை தேடிலாம் காண மாட்டோம். அப்புறம் சொன்னா காணாமலை விசுவாசிக்கிறவன் பாக்கியவான், நான் உன்னோடு தான் இருக்கிறேன் சொல்லிக்கிட்டு இருப்பார். இதுதான் அவரோட நமக்கு கஷ்டம். தேவையான நேரம் சொல்லி தொலைக்க மாட்டார். இப்போ பயப்படாதடா, அடுத்து இத்தனாம் தேதி உனக்கு நான் அபிஷேகம் தருவேன். ஆனால் அன்பானவர்களே, இந்த சந்தர்ப்பத்திலே தான் பிசாசு தன்னுடைய வேலையை காட்டுவான். இன்றைய வார்த்தை என்ன உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறது என்றால், சில நேரம் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் போகின்ற சூழ்நிலைகள், நாம் போகிற சூழ்நிலைகள் மாத்திரமல்ல, இயேசுவினுடைய சீஷர்களே அந்த சூழ்நிலைகளுக்குள்ளே போனார்கள். கர்த்தர் என்ன தெரியுமா சொல்ல விரும்புகிறார்? அந்த சீஷர்களை நான் எப்படி நடத்தினேனோ அதே போலத்தான் உங்களையும் நான் நடத்துவேன். ஆகவே அவர்களை பொறுத்தவரை அவர்கள் பார்ப்பதற்கும் படிப்பதற்கும் வேறு யாரும் அவர்களுக்கு இருக்கவில்லை. ஆனால் நீங்கள் படிப்பதற்கும் அந்த சீஷர்கள் இருக்கிறார்கள். அதை பார்த்து படித்து கொள்ளுங்கள், கர்த்தர் எப்படி கிரியை செய்வார் என்று. அப்படிங்கிறதுக்கு தான் இன்றைக்கு செய்தி. புரியுதா உங்களுக்கு? இப்போ பேதுருவினுடைய அந்த மனநிலை உங்களுக்கு புரிகிறதா? வீட்டிலே ஒரு விதமான நெருக்கம், மாமியாரனுடைய அந்த பெருமூச்சு, மனைவியினுடைய அந்த பார்வை, அவருக்கு என்ன செய்வதென்று தெரியவில்லை. ஒரு நாள் பாருங்க, அடுத்த வசனத்தை வாசிங்க. இப்ப சத்தமா இல்லம்மா, ரெண்டாவது வசனத்தை வாசிக்கல. பார்த்தீங்களா? 7 பேர் மொத்தம். ஓகே, 11 பேரில் 7 பேர் இந்த சீனில் இருக்கிறாங்க. ஓகே, வாசிங்கம்மா. சீமோன் பேதுரு போதும். இப்போ பாருங்க, சீமோன் பேதுரு இந்த மாதிரியான ஒரு தீர்மானத்தை எடுத்தது தானாக விரும்பி அல்ல என்பதனைத்தான் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். அவனுடைய சூழ்நிலை அப்படி. குடும்ப பொறுப்பு இருக்கிறவன். இப்போ வீட்டுக்கு வந்து விட்டார்கள். சரி, வேற எங்குதான் போவது? அப்போ அவர்கள் வீட்டில் இருக்கும் பொழுது அவனுடைய மனைவி, மாமியார், இன்னும் யாரெல்லாம் இருந்தார்களோ அந்த ஊரார், இவர்களுடைய இந்த பேச்சுக்கள் இவற்றையெல்லாம் கேட்டு நிச்சயமாக ஆண்டவரை எதிர்பார்த்து இவர்கள் காத்திருந்திருப்பார்கள். ஆண்டவரையும் காணவில்லை. மன அழுத்தத்தின் உச்சிக்கு போய்விட்டான். மன அழுத்தத்தின் உச்சிக்கு, பயங்கர டிப்ரெஷன், ஒரு தோல்வி உணர்வு. இனி பிரயோஜனம் இல்லை, இனி இயேசுவின் சீஷராக இருந்து பிரயோஜனமே இல்லை, இனி அவ்வளவுதான் என்ற ஒரு நிலையிலே அவன் தீர்மானிக்கிறான் தனது பழைய வாழ்க்கைக்கு போவதற்கு. பிழையான தீர்மானம், பயங்கர பிழையான தீர்மானம். ஏனென்றால் இயேசு முன்பு இதே சீஷர்கள் காது கேட்க சொல்லி இருக்கிறார், கலப்பையில் கை வைத்து விட்டு பின்னிட்டு பார்க்கிறவன் தேவனுடைய ராஜ்யத்துக்கே தகுதியானவன் அல்ல என்று. ஆனால் அன்பானவர்களே, மன அழுத்தம் வரும் பொழுது, சந்தர்ப்ப சூழ்நிலைகளால் தள்ளப்பட்டு பாதிக்கப்படும் பொழுது அநேகமான நேரத்தில் இதெல்லாம் ஞாபகத்துக்கு வராது. அந்த ஒரு பாவப்பட்ட நிலையிலே தான் சீமோன் பேதுரு தீர்மானிக்கிறான், நான் மீன் பிடிக்க போகிறேன் என்று. அந்த இடத்துல சீமோன் பேதுரு மற்ற 6 பேரில் யாரை கூட பார்த்து சொல்லவில்லை, மீன் பிடிக்க போகிறேன் வருகிறாயா என்று. தன் சொந்த தம்பி அந்திரேயாவை பார்த்து கேட்கவும் இல்லை. தன்னுடைய உடன்பிறவா சகோதரர்கள் யாக்கோபு, யோவானை பார்த்து கேட்கவில்லை. ஏன்னா அந்த 3 பேரிடமும் இவன் கேட்டிருக்கலாம். காரணம், அந்த 3 பேரும் மீனவர்கள். நான் மீன் பிடிக்க போகிறேன், வருகிறீர்களா? ஒன்றாக மீன் பிடிப்போம், அல்லது எனக்கு உதவி செய்யுங்கள் சொல்லி இருக்கலாம். அந்த இடத்திலும் பேதுரு, நான் ஏன் மற்றவனை கெடுக்க என்று அவர் சும்மா சொல்ற, நான் மீன் பிடிக்க போகிறேன், அவ்வளவுதான். அன்பானவர்களே, பேதுருவினுடைய அந்த நிலை நம்முடைய வாழ்க்கையிலே வரலாம். ஒருவேளை இப்பொழுது அந்த நிலை நமக்கு இருக்கலாம். சோர்வு,
எதிர்பார்ப்பின்மை, விரக்தி, மன அழுத்தம், என்ன செய்வது என்று தெரியாது, எதை தீர்மானிப்பது என்று தெரியாது, முன்னாலே போக முடியாதபடி ஒரு பெரிய சுவர். கர்த்தரிடத்தில் ஜெபித்து ஜெபித்து பார்த்தாலும் கர்த்தர் ஒன்றுமே பேசுகிறார் இல்லை. வார்த்தையை வாசிக்கும் போது ஒன்றுமே கர்த்தர் பேசுகிறது போல நமக்கு தெரிய மாட்டேன் என்கிறது. அந்த சூழ்நிலை நமக்கு வரும். நீங்க சொன்னீங்கன்னா உங்களுக்கு வராதுன்னு போய் சொல்றீங்க. பேதுருக்கு அந்த சூழ்நிலை வந்தது. அன்பானவர்களே, இப்படியான சூழ்நிலைகள் வரும் பொழுது நாம் தவறான தீர்மானங்கள் எடுக்க அந்த சூழ்நிலைகள் காரணமாக இருக்கின்றன என்பதனை நான் இப்பொழுது உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க விரும்புகிறேன். இன்னொரு ரகசியம் என்ன தெரியுமா? நாம் தவறான தீர்மானம் எடுத்தால் அது மற்றவர்களையும் பாதிக்கும். ஏன் தெரியுமா? அம்மா வாசிங்க, மிச்சத்தை விட்ட இடத்துல வாசிங்க. இதுதான் பிரச்சனை. தவறான தீர்மானங்கள், wrong decisions are contagious. தவறான தீர்மானங்கள் தொற்றும். ஒரு ஆள் தவறான தீர்மானம் எடுக்கும் பொழுது அது மற்ற ஆளையும் தவறாய் தீர்மானிக்க வைக்கும். பேதுரு அவன் இந்த தீர்மானம் எடுப்பதற்கு அவனுக்கு 1000 காரணங்கள். ஆனால் அவன் அந்த தீர்மானத்தை எடுத்தவுடன் ஏனைய 3 மீனவர்களும் தீர்மானிக்கிறார்கள், நாங்களும் வருகிறோம் என்று. சரி, அது கூட பரவாயில்லன்னு வைப்போம். மீன் பிடிக்கிறதுனா என்னன்னு தெரியாத இன்னொரு நாளும் சொல்லுது, நாங்களும் வருகிறோம். எப்படி கதை? தோமாவுக்கு என்ன தெரியும் மீன் பிடிக்கிறத பத்தி? நாத்தான்வேலுக்கு என்ன தெரியும் மீன் பிடிக்கிறத பத்தி? ஆகவே அன்பானவர்களே, நாம் தவறான தீர்மானங்கள் எடுக்கும் பொழுது நாம் மாத்திரம் தவறு செய்யவில்லை, மற்றவர்களையும் தவறு செய்ய தூண்டுகிறோம். அப்புறம் சொல்லக்கூடாது, நான் சொல்லலையே அவனை செய்ய சொல்லி, இல்லை, நான் தான் காரணம். இப்ப பாருங்கள், மற்ற 6 பேரும் மீன் பிடிக்க போனதற்கு காரணம் யார் தெரியுமா? பேதுரு. ஆனால் பேதுருவோடு பேசினால் அவர் ஏற்றுக்கொள்ள மாட்டார். அவர் சொல்வார், நான் அவனை கூப்பிடலையே, நான் தானே போறேன்னு. அவனா வந்ததுக்கு நான் என்ன செய்யறது? நோ. அன்பானவர்களே, நாம் தவறான தீர்மானங்கள் எடுக்கும் பொழுது மற்றவர்களை பாதிக்கும். அதற்கு நாம் உத்தரவாதம் செலுத்த வேண்டும். ஏதாவது ஒரு காரணத்துக்காக ஒரு குடும்பம் சர்ச்சை விட்டு போகும் தெரியுமா? பின்னாலே 4 குடும்பம் போகும். அந்த போன 4 குடும்பத்தை பின்னால சந்திச்சு கேளுங்க, ஏன் போனேன்ட்டு. அவங்க போனாங்க, நாங்க போனோம். எல்லாம் எழுமி நின்று அழகா ஆராதிச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஒரு ஆள் உண்மையாவே கால் வலி தாங்க முடியலன்னு உட்காரும். ஒன்று உட்கார்றத பார்த்தோன்னா இங்கே ஒன்று டாயிங்னு உட்காரும். அதுக்கு காலில் பிரச்சனை எல்லாம் இல்லை. இது உட்கார்ந்ததை பார்த்தோன்னா ஒரு 10-15 உட்காந்துரும். கொஞ்சம் விட்டிங்கன்னா முழு சர்ச்சும் உட்காந்துருக்கும். இவர் மாத்திரம் நின்று பியானோ வாசிக்கிட்டு இருப்பார். ஏன்? அந்த ஒன்று உட்கார்ந்துச்சு. இதை விட ஒரு பயங்கரமான ஒரு பிரச்சனை என்னது? எல்லாம் நல்லா ஒரு சர்ச்சில் அல்லது ஒரு விருந்தில் உட்காந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஒரு 10-15 சிஸ்டர் மாதிரி உட்காந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஒரு சிஸ்டர் மாத்திரம் சொல்ல, கொஞ்சம் இருங்கடா வாரேன் அப்படின்ட்டு. அப்போ எங்கடா போகிறீங்க? இல்லை, நான் ஒரு டாய்லெட்டுக்கு போயிட்டு வரேன். இருங்கடா நானும் வரேன். அந்த 10-15 அப்படியே போகும். கண்டிருக்கிறீங்களா? இந்த வௌவால் கூட்டம் போகிற மாதிரி, கொக்கு கூட்டம் போகிற மாதிரி, இந்த விழாக்கள் விருந்துக்களில் லேடிஸ் ஒரு கூட்டமாக போகுதுன்னா டாய்லெட்டுக்கு போகுதுன்னு அர்த்தம். என்ன? எல்லாம் தீர்மானித்து போர்ட் மீட்டிங் வச்சு, வாங்க இத்தனை மணிலேருந்து இத்தனை மணிக்குள்ளே நாங்கள் டாய்லெட் போன போகிறோம். இல்லை, ஒன்று சொல்லும், நான் டாய்லெட்டுக்கு போயிட்டு வரேன். அது கூப்பிடாது மற்றவங்களை. நான் போய் கொஞ்சம் இருங்க வரேன். மற்றது கேட்க, எங்கே போகிறீங்க? டாய்லெட். நானும் வர்றேன். இருங்கடா நானும் வரேன். எல்லாம் வாரி கட்டிக்கிட்டு வரைஞ்சி கட்டிக்கிட்டு போகும். இது மனிதனுடைய மனோ தத்துவம் ஐயா, அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை. பிரதர்ஸும் அவ்வளவுதான், இல்லையா? ஆகவே இதுதான் கதை. ஆகவே இதே இப்படி இருக்க பேதுரு அந்த தீர்மானத்தை எடுக்கும் பொழுது மற்றவர்கள் பின்னாலே போனதை கேட்கவா வேண்டும்? மீன் பிடிக்க போகிறார்கள். சரி, வாசிங்க. அவர்கள் புறப்பட்டு போய் உடனே படவே
சரி, இப்போ இந்த இடத்துல என்ன தெரியுமா, 4 அனுபவம் வாய்ந்த மீனவர்கள் இருக்கிறார்கள். பேதுரு, அந்திரேயா, யாக்கோபு, யோவான், இவர்களெல்லாம் மீன்பிடி மன்னர்கள். கலிலேயா கடல் அவர்களுக்கு அப்படி அத்துப்படி. சரித்திரத்தில் நான் ஆராய்ந்து பார்த்த விடயங்களில் பேதுரு ஒரு பெரிய பிரம்மாண்டமான கோடீஸ்வரர். இஸ்ரவேலிலே அவருடைய வீட்டினுடைய அந்த இடிபாடுகள் இன்னும் இருக்கின்றன. அவர் எங்கிருந்து அவருடைய வீட்டை கட்ட கல்லுகளை கொண்டு வந்தார் என்று ஆராய்ந்து பார்த்தால் கொரிந்துவிலிருந்து கொண்டு வந்திருக்கிறார். ரோம பேரரசர்கள் தங்களுடைய அரண்மனையை கட்ட எங்கிருந்து கற்கள் கொண்டு போனார்களோ அங்கிருந்து தன்னுடைய வீட்டை கட்டுவதற்கு கல் கொண்டு வந்தவன் பேதுரு. பயங்கர கோடீஸ்வரன். அவருடைய அப்பா யோனா, அந்த மீன் முழுங்குச்சு, அவர் இல்லை, இது வேற யோனா. அவர்களை பற்றியெல்லாம் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது பயங்கர கோடீஸ்வரர்கள். இந்த விஷயம் தெரியாதவங்க தான் சும்மா அந்த ஏழை மீனவன், படிப்பறிவு இல்லாதவன் எல்லாம் சொல்லுவாங்க. அப்படியெல்லாம் கிடையாது, பயங்கர கோடீஸ்வரன். இப்போ அந்த பேதுரு அவர்களெல்லாம் அந்த கலிலேயா கடலை அப்படியே தின்று ஏப்பம் விட்டவர்கள். அந்த அளவுக்கு அவர்களுக்கு அந்த கடல் தெரியும். கடல் என்பது, கலிலேயா கடல் என்பது ஒரு கடலே அல்ல, அது ஒரு ஏரி, நன்னீர் மீன் இருக்கிற ஒரு ஏரி. சுற்றி வந்தால் சரியாக 53 கிலோமீட்டர், 53.3 கிலோமீட்டர். அந்த கலிலேயா கடல் இவர்களுக்கு நன்றாய் தெரியும். இரவு முழுக்க மீன் பிடித்திருக்கிறார்களப்பா, ஒரு மீனும் அகப்படவில்லை. என்ன தெரியுமா, ஆண்டவர் வேண்டுமென்றே தான் இதை செய்திருக்கிறார். என்னவென்றால், ஒருவன் ஊழியத்தை விட்டு போனால், தேவ சித்தம் இல்லாமல் போனால் ஒன்றும் கிடைக்காது. ஆனால் பிசாசு என்ன தெரியுமா செய்வான், அந்த போன ஆரம்பத்திலே கொஞ்சம் நல்ல நன்மைகளை கொடுத்து ஏமாற்றுவான். இப்போ சர்ச்சை விட்டு போகிறவங்க, ஊழியத்தை விட்டு போகிறவங்க, இந்த பின்வாங்கி போகிறவங்க, இவங்கள அப்படி போன ஒரு சில மாதங்களுக்குள்ள சந்திச்சு பாருங்க. இப்போ எப்படி இருக்கீங்க, முந்திய விட நல்லா இருக்கிறோமே, இப்போ நிம்மதியாக இருக்கிறோமே, இப்போ சூப்பராக இருக்கிறோமேம்பாங்க. அதுக்கு அவர்கள் ஆதாரமும் காட்டுவார்கள். ஆனால் எவ்வளவு காலத்துக்கு, கொஞ்ச காலத்துக்கு தான். இங்கே இவர்கள் மீன் பிடிக்க போன பொழுது பெரிய எதிர்பார்ப்போடு தான் போயிருப்பார்கள். கடைசியில் விடிய மீன் பிடித்தும் ஒரு மீன் கூட அகப்படவில்லை. விடியற்காலமான போது இயேசு அந்த அந்த வசனத்தை திருப்பி, அந்த கொஞ்சத்தை திருப்பி வாசிங்க. அடுத்தது வாசிங்க. அன்பானவர்களே, இது ரொம்ப முக்கியமான 2 விஷயங்கள் இருக்கின்றன. என்ன தெரியுமா, இந்த சீஷர்கள் இயேசு தங்களை கைவிட்டு விட்டார் என்று நினைத்து தானே மீன் பிடிக்க போய்விட்டார்கள். ஆனால் உண்மை என்னவென்றால், இயேசு அவர்களை கைவிடவில்லை. நம்முடைய வாழ்க்கையிலே கூட ஆண்டவர் நம்மை மறந்து விட்டார் போலும், ஆண்டவர் இப்போ நம்மோடு இல்லை போலும் என்று நாம் நினைக்கக்கூடியவாறு சம்பவங்கள் நடைபெறும். ஆனால் ஆண்டவர் ஒருபோதும் நம்மை கைவிட மாட்டார். புரியுதா? ஆனால் 2வது விஷயம் என்ன தெரியுமா, அவர் இயேசு என்று இவர்கள் அறியவில்லை. ஆண்டவர் உங்களோடு இருக்கிறார், உங்கள் வீட்டிலே இருக்கிறார், உங்கள் அறையிலே இருக்கிறார், நீங்கள் பிரயாணிக்கும் போது உங்கள் வாகனத்தில் இருக்கிறார், உங்களோடு இருக்கிறார். ஆனால் அவர் இருக்கின்ற உணர்வு நமக்கு வராது. ஏன் வராது என்பது இங்கே தேவையில்லை, வராது என்பது உண்மை. அதனால் தான் நமக்கு உணர்வாளிகள் அல்ல, விசுவாசிகள் என்று பெயர். உணர முயற்சித்தால் தோல்விதான் வரும். புரிய மாட்டேங்குதே பாஸ்டர், கர்த்தர் இருக்கிறாருன்னு தெரிய மாட்டேங்குதே பாஸ்டர், உணர மாட்டேங்குது. இல்லை, உணர தேவையில்லை, தெரிய தேவையில்லை, புரிய தேவையில்லை. அப்போ விசுவாசிக்கணும். அப்பதான் நீ விசுவாசின்னு பைபிள் சொல்லுது. காணாமலே விசுவாசிக்கிறவன் பாக்கியவான் என்று அவர் சொல்லிவிட்டார். புரிகிறதா? ஆனால் இயேசு இவர்களை கைவிடவில்லை. கரையிலே வந்து நிற்கிறார். இவர்களுக்கு தெரியவில்லை இவர் இயேசு தான் என்று. இப்போ இயேசு அவருடைய வித்தையை காட்டுகிறார். ஒரு பயங்கரமான ஒரு குழப்பத்தை அந்த இடத்துல செய்கிறார் இயேசு. என்ன தெரியுமா, வாசிங்க, அடுத்து என்ன செய்கிறார்னு பாருங்க. என்ன கிண்டல்னு பாருங்க. கரையில் நிற்கிறவர் அதிகாலையில், அது சாப்பாடு டைமே இல்லை முதலாவது, சரியா? விடியற் காலையில் இஸ்ரவேலில் ஒரு பையனும் சாப்பிட மாட்டான்.
அப்ப விடியற் காலையில எங்க இருந்து யாருக்கிட்ட எதுக்காகவாவது சாப்பாடு கேட்டாலே அது கிண்டல். புரியுதா? இவரு கரையில இருந்துகிட்டு கடல்ல அந்த தூரம் கூட அதில் போட்டிருக்க, அந்த தூரத்தை கூட அளந்து பார்த்தோம். அப்ப இங்கிருந்து அங்க பேசும்போது சும்மா பிள்ளைகளே, அந்த இயேசு படத்துல வருமே, பிள்ளைகளே புசிப்பதற்கு ஏதாகிலும் உண்டா? இப்படி கிடையாது. இங்க இருந்து கால்னு கத்தணும், பிள்ளைகளே. அப்ப அங்க இந்த 7 பேர்ல அங்க பாரு, யாரோ ஒரு ஆள் வந்து கத்திக்கிட்டு இருக்கிறான், கத்துறான், பிள்ளைகளே பிள்ளைகளே. வயசு போன ஆளா இருக்கும் போல. என்ன என்ன ஏதாவது இருக்கா? இதுதான் நடந்த சம்பவம். நம்ம இந்த இயேசு படத்தை எல்லாம் பார்த்துட்டு வந்து என்ன நினைக்கிறதுனா, இயேசு அப்படி போத்திக்கிட்டு அப்படி வந்து, பிள்ளைகளே புசிப்பதற்கு ஏதாகிலும் உங்களிடத்தில் உண்டா? உடனே அவர்கள், இல்லை, வலது பக்கத்தில் உங்கள் வலையை போடுங்கள். அப்போ போடுறாங்க. பிடிச்சோன்ன ஒருத்தன் இன்னொருத்தனை பார்த்து, அவர் கர்த்தர் அப்படின்ட்டு அவன் கீழே குதிக்கணும். இதுவே இல்லை சம்பவம். புரியுதா? அவர் அங்கிருந்து கத்துறாரு, பிள்ளைகளே இருக்காள். அப்பவே இந்த 7 பேர்ல நான் இருந்திருந்தா கேட்டு, விடிய கால ஒருத்தர் வந்து நமக்கு சாப்பாடு கேட்கிறான்டா. இப்ப விளங்குதான் நான் ஏன் இல்லைங்கன்னு. அப்போ அதுல 2வது கிண்டல் என்ன தெரியுமா? சாதாரணமாக கடலிலே இருப்பவன் கரையிலே இருப்பவனை பார்த்து கேட்க வேண்டும், சாப்பிட ஏதாவது இருக்கான்ட்டு. போட்ல போறவன் என்ன சாப்பாடு பார்சலாம் வச்சுக்கிட்டா போவான்? ஏன்னா கலிலேயா கடலிலே விடியற் காலத்தில் யார் காணப்படுவார்கள் தெரியுமா? மீன் பிடிக்க இரவு போனவர்கள். இரவு போகிறவர்கள் காலையில் எப்படி வருவார்கள் தெரியுமா? கொண்டு போன சாப்பாட்டை எல்லாம் சாப்பிட்டு முடித்து விட்டு மீன்களை பிடித்து கொண்டு தான் வருவார்கள். ஆகவே கரையிலே இருக்கிற ஒரு ஆள், படகிலே இருக்கிற ஒரு ஆளிடத்திலே சாப்பாட்டை எந்த நேரத்திலே கேட்டாலும் அது ஒரு பொய் கேள்வி. அதிலும் விடியற் காலத்திலே சாப்பாட்டு நேரம் அல்லாத நேரத்தில் கேட்டால் அது மொக்கு கேள்வியிலும் மொக்கு கேள்வி. என்ன நடக்குது தெரியுமா? இயேசு கிண்டல் அடிக்கிறார். இயேசு கிண்டலா கேட்கிறார், சாப்பிட ஏதாவது இருக்கா? இல்ல. விளங்குதா? அன்பானவர்களே, கர்த்தருடைய ஊழியத்தை விட்டு போகிறவன் கொஞ்ச காலத்தில் அந்த நிலைக்கு தள்ளப்படுவான். பெருசா சொன்னியே நீயே நல்லா இருக்கிறன்னு இப்ப எப்படி ஓடுது வண்டின்னு கேட்பார் ஆண்டவர். எனக்கு சிங்கப்பூரை பற்றியோ இந்தியாவை பற்றியோ அவ்வளவு தெரியாது இந்த விஷயங்கள். இலங்கையை பற்றி தெரியும். இலங்கையும் ஒரு ஏழை நாடு. அங்கு இருப்பவர்களுக்கெல்லாம் இந்த வெளிநாட்டு மோகம் அதிகம். இந்த ஊழியம் செய்கின்ற அநேகர் என்ன செய்கிறார்கள் தெரியுமா? இந்த நாட்களிலே திடீரென எவனாவது அவர்களுக்கு வந்து மந்திரம் ஓதுவான் தலையிலே. என்னவென்றால், மச்சான் ஊழியம் செய்து செய்து எண்ணத்தை கண்டாய், கொஞ்சம் வெளிநாட்டுக்கு போவாடா, அந்த டோஹா கட்டாரில் ஒரு நல்ல ஓப்பனிங் வந்திருக்குதான், சிங்கப்பூரில் சூப்பர் சேலரியோட ஒரு வேலை வந்திருக்குதான், ஒரு 2 வருஷம் போய் சம்பாரிச்சு வந்து கொஞ்சம் செட்டில் ஆகிட்டு அப்புறம் ஊழியத்தை செய்யலாமே. இதை நம்பிவிட்டு சபையையும் ஊழியத்தையும் விட்டுட்டு அநேகம் பேர் இப்படி போகிறார்கள். கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? கலப்பையில கையை வைத்து விட்டு போக தேவையில்லை, பின்னிட்டு பார்க்கிறவனே ஊழியத்துக்கு அல்ல, தேவனுடைய ராஜ்யத்தில் இருப்பதற்கே தகுதியுடையவன் அல்ல. இவர்கள் என்ன செய்கிறார்கள்? ஊழியங்களை விட்டு விட்டு போகிறார்கள். போன ஆரம்பத்தில் கேட்டா என்ன தெரியுமா சொல்லுவாங்க? ஓ, இப்போ நான் நல்லா வேலை செய்கிறேன், அங்கே இருக்கிற ஒரு சர்ச்சோட சம்மந்தப்பட்டு வெள்ளிக்கிழமை ஆகணும் நான் தான் அடிக்கிறேன். பாஸ்டர் இப்போ என்ன பண்ணுறாரா? ஏதோ ஒரு சர்ச்சில் ஆகன் அடிக்கிறானா. அப்புறம் காசெல்லாம் சேர்த்துக்கிட்டு இருக்கேன், எல்லாம் பண்ணுறேன், ஓகே. ஆனால் 2 வருஷத்தில் செட்டில் ஆக பார்த்தார்ல, 2 வருஷத்தில் அவர் வாங்கின லோனை கூட செட்டில் பண்ண முடியாது. கொஞ்ச நாள் போன பிறகு ஆண்டவரே கேட்குற மாதிரி இருக்கும், எப்படி ஏதோ இருக்கா? இதுதான் அந்த இடத்துல நடக்கிறது. யாருக்காவது ஊழியம் செய்கிறவர்கள் விட்டு விட்டு போக வேண்டும் என்ற எண்ணம் இருந்தால் இதை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், இல்லாமல் போய்விட வேண்டாம். உடனே இயேசு சொல்றார். அடுத்தது வாசிங்கம்மா. இல்லம்மா, அதுக்கு அடுத்தது
பேதுருனுடைய நிலை எந்த அளவு மோசமாக இருந்தது என்றால், அவன் இப்போ நிர்வாணமாய் நின்று கொண்டிருக்கிறான். இன்னும் 6 பேருக்கு முன்பாக சுரணை இல்லாமல் நின்று கொண்டிருக்கிறான். புரியுதா உங்களுக்கு? ஒரு மனுஷனுடைய மன அழுத்தம் கூடுதலாய் வந்தால் அவர்கள் யார் பார்க்கிறார்கள், எங்கே இருக்கிறோம் என்ற சுரணை இல்லாமல் நடந்து கொள்வார்கள். சில பேர் அந்த விரக்தி கூடினவுடன் தெருவிலே சண்டை பிடித்து கொண்டு போவார்கள். பார்த்துருக்கிறீங்களா? புருஷன் பஞ்சாதி ரொம்ப சண்டை வந்து யார் இருக்காங்கன்னு கூட தெரியாமல் கையை காலில் நீட்டி அப்படி கூட பேசிட்டு போவாங்க. ஃப்ரஸ்ட்ரேஷன் கூடனா இதுதான் நடக்கும். மாப்பிள்ளைக்கு ஃப்ரஸ்ட்ரேஷன் கூடி போய் உடுப்பு இல்லாமல் இருந்திருக்கிறான். ஆனால் அது கூட அவனுக்கு உணர்வு இல்லை. மீன்களை பிடிச்ச பிறகு யோவான் சொல்லுகிறார், அது வந்திருக்கிற ஒரு கருத்தரடா என்றவுடன் சட்டையை அறையிலே கட்டி கொண்டு தண்ணீரிலே குதிக்கிறான். இப்போ நான் இந்த இடத்துல இருக்கிற ஒரு பயங்கரத்தை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். என்ன பயங்கரம் தெரியுமா? இப்போ வசனத்தை வாசிக்கிற நமக்கு முதலிலேயே தெரியும் வந்தவர் யார் என்று. ஓகே, பிற்பாடு அந்த 7 பேருக்கும் தெரியும் வந்தவர் யார் என்று. ஆனால் சம்பவம் நடக்கும் பொழுது இவர்களுக்கு தெரியாதே வந்தவர் யார் என்று. தெரியுமா? தெரியாதல்லவா? தெரியாதிருந்தும் அந்த நபர் வலதுபுறத்தில் வலையை போட சொன்னும் பொழுது இவர்கள் ஏன் போட்டார்கள்? அதுதான் ஒரு மனுஷனுடைய விரக்தியின் போது அவனுக்கு ஏற்படுகிற நிலைமை. அன்பானவர்களே, உங்களுக்கும் எனக்கும் விரக்தி, வேதனை, கவலை உச்சக்கட்டத்தை அடைந்து விட்டால் எவன் எண்ணத்தை சொல்லுகிறான் என்று யோசிக்காமல் கீழ்ப்படிவோம். இந்த சந்தர்ப்பத்தை தான் பிசாசு பயன்படுத்தி அநேகரை அடித்துக் கொண்டிருக்கிறான். நமக்கு தெரியும் இந்த சம்பவத்தில் வந்தவர் இயேசு என்று, ஆகவே முடிவு சுபம். ஒருவேளை வந்தது பிசாசா இருந்தால் அப்பொழுதும் அந்த பிசாசு சொன்னதற்கு கீழ்ப்படிந்து இவர்கள் செயல்பட்டிருப்பார்கள் அல்லவா? அந்த நிலையிலே இருக்கிறார்கள் இவர்கள். அன்பானவர்களை, நம்முடைய வாழ்க்கையில் இதை குறித்து கவனமாக இருக்க வேண்டும். வேதனை, விரக்தி அதிகரித்தவுடன் நம்முடைய நிர்பந்தமான நிலையில் என்ன தெரியுமா செய்வோம்? சொல்லுகிற ஆலோசனை உண்மையான ஆலோசனையா? யார் சொல்லுகிறார்? இந்த ஆலோசனையின்படி நான் செய்தால் வரக்கூடிய நன்மைகள், தீமைகள் என்ன? ஒன்றுமே ஆராய மாட்டோம். புரியுதா? சொல்லுமே, சர்ச்சை குறித்து ஒரு பயங்கர வேதனை எங்களுக்கு வந்துருச்சு. சர்ச்சை குறித்து ஒரு பயங்கர வேதனை வந்து அதை குறித்து ஜெபிக்காமல், அதை குறித்து ஆலோசிக்காமல், பாஸ்டரின் உதவியை நாடாமல் அந்த வேதனையை மனதிலே வைத்துக்கொண்டு வேதனை பட்டு 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 இருக்கிறோம். அந்த நேரத்தில் பிசாசு என்ன செய்வான் தெரியுமா? ஷாப்பிங் மாலிலே ஒரு நாளும் சந்திக்காத, ரொம்ப காலத்துக்கு பிறகு சந்திக்கிற இன்னொரு கிறிஸ்தவனை கொண்டு வருவான். அவன் கேட்பான், என்ன மூஞ்சி நல்லா இல்லை, போன முறை உங்களை பார்த்த போது நல்லா தானே இருந்தீங்க. இல்லை, கொஞ்சம் பிரச்சனை. என்ன பிரச்சனை? எனக்கு சொன்னா என்ன? இல்லை, தெரியா, சர்ச்சில் தானே. பிரதர், நான் போகிற சர்ச்சுக்கு வாங்க பிரதர், இதெல்லாம் ஒன்றும் இல்லை. புரியுதா? அப்போ இவருக்கு அது தேவ வாக்காய் இருக்கும். வலதுபுறத்தில் வலையை போடுங்கள் என்று சொல்வது போல இருக்கும். இவன் யார்? இவன் சர்ச் எப்படிப்பட்டது? அவர்களுடைய நம்பிக்கை என்ன? சோலையன் ஏன் சும்மா ஆடுது? ஆடு நனைதுன்னு ஓனா ஏன் கவலைப்படுது? இதெல்லாம் யோசிக்க மாட்டான். அவன் சொல்லுவது பிரச்சனைக்கு தீர்வு போல காணப்படும். பாருங்கள், இவர்கள் சரி என்றால் அந்த பேதுரு என்ன செய்திருக்க வேண்டும்? கரையிலே இருந்து சொல்லுகிற ஆள் யார் என்று கண்டுபிடிக்க வேண்டும். இங்கே பாருடாப்பா, இரவு முழுக்க மீன் வலையை போட்டு போட்டு வெறும் வலையை எடுத்த நாங்கள் மறுபடி வலதுபுறத்தில் போட வேண்டுமாம். எவனோ சொல்கிறான், பாரவன் யார் என்று. யோ, நேம் ப்ளீஸ், அட்ரஸ், எக்ஸ்பீரியன்ஸ், ஃபிஷிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா? கேட்டிருக்கணும், கேட்கல. வந்திருக்கிறாள், ஒரு முடிவெற்ற பாபரா இருக்கலாம், துணி தைக்கிற டெய்லரா இருக்கலாம், மீனை பற்றி என்னமே தெரியாத ஒரு ஆளா இருக்கலாம். கீழ்ப்படிந்தான் பாருங்கள். பயங்கரம். இப்போ பிரசங்கி மாறி இதை எப்படி தெரியுமா பிரசங்கம் பண்றதை நான் கேட்டிருக்கேன். கர்த்தர் சொன்னதற்கு இவர்கள் மறுபேச்சு பேசாமல் கீழ்ப்படிந்தார்கள்.
பொய். இவங்களுக்கு எங்க தெரியும் கர்த்தர் சொன்னார்னு கீழ்ப்படிறதுக்கு? பிறகுதான் தெரியும் கர்த்தர்னு. அவன் யாருக்கு கீழ்ப்படிஞ்சான் தெரியுமா? யாருக்கோ. அதுதான் ஆபத்து. புரியுதா? நம்ம கதையில வந்தது இயேசுனால கதை நல்லதான் போயிருச்சப்பா. பிசாசுனுடைய ஏஜென்ட் வந்திருந்தா கதை வேற மாதிரி போயிருக்கும். சரியா? ஆண்டவர் நல்லவர். பிசாசின் ஏஜென்ட் வர முன்பு அவரே வந்து தன்னுடைய சீஷர்களை காப்பாற்றி விட்டார். வலையை போட்டார்கள். சரி, அடுத்த படிக்கு போவோம். மீன்களை பிடித்தார்கள். 153 மீன் பிடித்தார்கள். இப்போ ரொம்ப கஷ்டப்பட்டு கரைக்கு அவர்கள் அதை இழுத்து கொண்டு வந்து விட்டார்கள். இழுத்து கொண்டு வந்தால் அவர்கள் கண்ட காட்சி என்ன தெரியுமா? அந்த இடத்துல இருந்து வாசிக்கமா. அந்த இல்லம்மா, அதுக்கெல்லாம் பிறகு அதுதான் வேணும். கரி நெருப்பு போட்டு இருக்கிறதையும் அதன் மேல் மீன் வைத்திருக்கிறதையும் அப்பத்தையும் கண்டார்கள். வாவ் வாவ் வாவ். இதுதான் பயங்கர 9வது வசனம் இல்ல? இது ஒரு பயங்கர ரகசியத்தை வெளிப்படுத்துகிற ஒரு வசனம். என்ன தெரியுமா? இவர்கள் இப்பொழுதுதான் மீன் பிடித்து கொண்டு வருகிறார்கள். ஆனால் கரையிலே வந்த பொழுது ஏற்கனவே கரி நெருப்பு போட்டு மீன்களும் வைக்கப்பட்டிருக்கின்றன, அப்பமும் வைக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் என்ன தெரியுமா சொல்ல விரும்புகிறார்? யோ, எனக்கு உன் மீன் தேவையில்லை, என்கிட்ட மீன் ஸ்டாக்கில் இருக்குது. எங்கேருந்து வந்துச்சு சொல்ல மாட்டேன், எங்கேருந்து அப்பம் வந்துச்சு சொல்ல மாட்டேன். ஏன்? நான் தேவன், நான் எப்படி வேண்டுமானாலும் மீன் வைத்திருப்பேன். உன் மீன் எனக்கு தேவையில்லை. அப்போ முதலிலே நீர் கேட்டீர், கிண்டலுக்கு கேட்டேன். இதுதான் ஆண்டவர். புரியுதா? ஆனால் அவர் எவ்வளவு நல்லவர் என்றால் அடுத்து என்ன சொல்லுகிறார் என்று பாருங்கள். இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் இப்பொழுது பிடித்த மீன்களில் சிலவற்றை கொண்டு வாருங்கள். வாவ், இதுதான் இயேசுல எனக்கு பிடிச்ச ஒரு முக்கியமான விஷயம். அவருக்கு நம்முடைய மீன் தேவையே இல்லை. ஏனென்றால் அவர் சர்வ வல்லவர், சர்வ வியாபகர், சர்வ ஞானி, அவர் தேவன். ஆனால் நம்முடைய ஒரு சிறு பங்களிப்பையும் நாம் அளிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். வாவ் வாவ் வாவ். தேவையே இல்லை அவருக்கு. ஆனால் நாமும் அவரோடு இணைந்து செயல்பட அவர் அனுமதிக்கிறார். என்கிட்ட மீன் இருக்குடி, ஓ மீன் எனக்கு தேவையில்லை. என்கிட்ட அப்போ இருக்குடி, நான் உலகத்துக்கே போஷிக்கிற தேவன். ஆனாலும் பரவாயில்ல, நீயும் கொஞ்சம் மீனை கொண்டு வந்து வை. என்னுடைய பங்களிப்பும் உன்னுடைய பங்களிப்பும் சேர்ந்து செயல்படட்டும். பாருங்க, என்ன தெரியுமா? உன்னை நான் பெருமைப்படுத்த விரும்புகிறேன். நீ உன் மீன்களை கொண்டு வந்து வைப்பதன் மூலம் உனக்கு உன் பெயரை நான் பெருமைப்படுத்த விரும்புகிறேன். இதுதான் தேவ ரகசியம். உங்க தசம பாகம், உங்க காணிக்க, இதை வச்சுக்கிட்டு ஆண்டவர் வண்டி ஓட்டணுமா? என்ன தேவ ராஜ்யம் பிச்சைக்கார ராஜ்யமா? தேவனுடைய ராஜ்யம் தேவனுடையது. பொன்னும் அவருடையது, வெள்ளியும் அவருடையது. அவருக்கு உங்களுடைய என்னுடைய பணமும் தேவையில்லை, உங்களுடைய என்னுடைய தாளந்தும் தேவையில்லை, உங்களுடைய என்னுடைய உழைப்பும் தேவையில்லை. மிஞ்சி மிஞ்சி போனால் இங்கே இருக்கிற ஆக வயசு போனவங்க யார்? அம்மா உங்களை சொல்லலாமா ஆக வயசு போனவங்கன்ட்டு? என்ன இப்போ ஒரு 33 வயசு இருக்குமா? 23 இல்லை. இப்போ மிஞ்சி மிஞ்சி போனால் நம்ம அந்த அம்மா தான் இங்கே இருக்கிறவங்களே வயசு போனவங்க. எல்லாருலேயும் இளமனா. இப்போ நம்ம யாராவது ஒரு 100 வருஷத்துக்கு முன்னால் இருந்தோமா? ஹலோ, 100 வருஷத்துக்கு முன்னால் இருந்தோமா? அப்ப தேவராஜ்யம் ஒழுங்கா ஓடிச்சு இல்லை? 100 வருஷத்துக்கு முந்தி 2000 வருஷங்களாக தேவராஜ்யம் ஒழுங்காக இயங்கிக் கொண்டிருக்கிறது அல்லவா, நானும் நீங்களும் இல்லாமல். அப்போ உங்களுடைய என்னுடைய காணிக்கை, ஊழியம், திறமை, வரம், அது இது எதுவுமே இல்லாமல் இன்னும் ஒரு 2000 வருஷத்துக்கு தேவராஜ்யத்தை தேவனால் ஓட்ட முடியாதா? முடியும். பின்னே ஏன் தசமபாகம் கொண்டு வா, காணிக்கை கொண்டு வா, உன் தாளந்துகளை கொண்டு வா, உன்னை ஊழியத்துக்கு கொடு என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அவருக்கு தேவை என்றபடினால் அல்ல, அவருக்கு தேவையில்லை.
நம்முடைய பங்களிப்பையும் நாம் கொடுப்பதன் மூலம் நம்மை அவர் கௌரவப்படுத்த விரும்புகிறார். இதை விட ஒரு அல்லேலூயா வந்திருக்கணும். விளங்குதா? தசம பாகத்தை கொடுக்கிறது என்ன தெரியுமா? நமக்கு கிடைத்த ஒரு கௌரவம். கஞ்ச பயல்களுக்கு அதெல்லாம் புரியாது. சம்பாரிச்சல 10ல் 1 போகுதேன்னு தான் அது பார்க்கும். அதையும் கொத்தி வச்சுக்கிறதுக்கு தான் பார்க்கும். புரியுதா நான் சொல்றது? அந்த தசம பாகத்தை தன்னுடைய பண்டசாலைக்கு சொந்தமான தசம பாகத்தை வச்சுக்கிட்டு இது ஒரிசாவுக்கும் பீகாருக்கும் இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் உதவி செய்ய பார்க்கும். அதாவது இவருடைய பர்சனல் எடுத்து நான் மற்றவனுக்கு தான தர்மம் பண்ற மாதிரி. தசம பாகம் கர்த்தருடைய பணம், உங்க பண்டகசாலைக்கு போக வேண்டிய பணம். அதை வச்சுக்கிட்டு இவங்க பீகாருக்கு உதவி பண்ணுவாங்க, இந்தியாவுக்கு உதவி பண்ணுவாங்க. கேட்டா எங்க சர்ச்சை விட அங்கெல்லாம் தேவைகள் இருக்குதான் இவங்களே தீர்மானிப்பாங்க. புரியுதா நான் சொல்றது? அன்பானவர்களே, உங்கள் தசம பாகங்களை உங்களிடத்திலே ஆண்டவர் கேட்கிறார் என்றால் அது உங்களுக்கு கௌரவம் ஐயா. உங்கள் காணிக்கைகளை கர்த்தர் அங்கீகரிக்கிறார் என்றால் அது உங்களுக்கு பெருமை. இன்றைக்கு ஒன்றுமில்லாத என்னை பிரசங்கம் பண்ண வைக்கிறார் என்றால் அது எனக்கு பெருமை ஐயா. இதுல என்ன பீத்தல் வேண்டி கிடக்குது? புரியுதா? நான் இல்லாம என்ன அழகா தேவராஜ்யம் ஓடிச்சு, இனியும் ஓடும். 100 வருஷத்துக்கு முந்தைய நான் இருக்கல, 100 வருஷத்துக்கு பிறகு நான் இருக்க போறது இல்லை. ஆனால் தேவராஜ்யம் 100 வருஷத்துக்கு முன்பும் இருந்தது, 100 வருஷத்துக்கு பிறகும் இருக்கும். அது நித்தியமானது. யோசிச்சு பாருங்க பாப்போம். நானும் நீங்களும் நேற்று வந்தவங்க, நாளைக்கு போக போறவங்க. கூட இருந்துக்கிட்டு என்னமோ எங்க தசமபாகத்துல தான் தேவராஜ்யம் ஓட்டுற மாதிரியும், என்னமோ நாம ஊழியம் செய்யறனால தான் பெரிய பெரிய காரியங்கள் எல்லாம் நடக்கிற மாதிரியும் ஒரு பெரிய தென்னா வெட்டு. இதனாலதான் எங்களுக்கு எல்லாம் கிழியுது. என்னத்துக்காக ஆண்டவர் நம்முடைய ஒத்துழைப்பை, நம்முடைய காணிக்கைகளை, நம்முடைய திறமைகளை எதிர்பார்க்கிறார் தெரியுமா? நம்முடைய கௌரவத்துக்காக. அவ்வளவுதான். உங்கள் மீன்களிலும் கொஞ்சம் கொண்டு வாருங்கள், உங்களுக்கும் அதனால கொஞ்சம் பெருமை வரும். அவ்வளவுதான். அப்போ ஒரு சாப்பிடும்போது ஒரு திருப்தி, நம்ம பிடிச்ச மீனும் இதுல இருக்கு. அவ்வளவுதான். புரியுதா உங்களுக்கு? உண்மையாக கர்த்தர் உங்களை ஏதாவது ஒன்றுக்கு பயன்படுத்த விரும்புகிறார் என்றால் அது எவ்வளவு பெரிய கௌரவம் உங்களுக்கு. என்னை ஒரு முழு நேர ஊழியக்காரனாய் ஆண்டவர் வைத்திருக்கிறார் என்பது எவ்வளவு கௌரவம் தெரியுமா? நான் ஒரு டாக்டராக ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன்னா என்ன பணம் வந்திருக்கும், பணம். ஆனால் எனக்கு அதில் கௌரவமா? என்னுடைய பேஷண்ட்ஸ் மாத்திரம் என்னைய கௌரவிச்சிருப்போம் டாக்டர்னு. என் சொந்தக்காரங்க முன்னால் நான் கொஞ்சம் பெருசாக நான் டாக்டர்னு பீத்திக்கிட்டு போயிருக்கலாம். ஆனால் இன்றைக்கு தேவ ராஜ்யத்திலே ஒரு ஊழியனாக இருக்கும் பொழுது எவ்வளோ ஒரு சந்தோஷம் தெரியுமா? தேவனே என்னை பயன்படுத்துகிறாரே. கர்த்தருக்கு, நீங்கள் கர்த்தருக்கு உங்களுடைய சிலரைகளை கொடுப்பதற்கு கர்த்தர் அனுமதி கொடுத்திருக்கிறாரேன்னு சந்தோஷப்படுங்க. சொல்லுவோமே, பில்கேட்ஸ் வாரான்ட்டீங்க. பில்கேட்ஸ் தெரியுமா? பில்கேட்ஸ், அவனை பற்றி ஜோக்கா சொல்லுவாங்க, கீழே விழுந்த $1000 கூட அவன் பிறக்க மாட்டானா. ஏன்? அவன் கீழே குனிஞ்சு பிறக்கிறத விட அவனுக்கு அதிகமான சம்பளம் வருதுன்ட்டு. இப்போ பில்கேட்ஸ் இதுக்குள்ளே வந்துட்டானா. நீங்கள் ஒரு $1000 சிங்கப்பூர் போய் அவர்கிட்ட என்வில போட்டு பில்கேட்ஸ் இது நீங்கள் வச்சுக்கிறீங்கன்னு கொடுத்தா அவன் எடுத்துக்கிடுவானா? என்ன நினைப்பான்? யாருக்கு யாரடி கொடுக்க பார்க்குற நினைப்பாங்களா? நினைப்பீங்களா இல்லையா? அவன் நினைப்பானா இல்லையா? பில்கேட்ஸையே படைத்த ஆண்டவர் $1000 சிங்கப்பூர் இல்லை, நீங்கள் கொடுக்குற $2 சிங்கப்பூர் கூட சந்தோஷமாக ஏற்றுக்கொள்கிறாரே. எந்த அளவு பெருமை நமக்கு அது. யோசிங்க. எங்க நீங்கள் வந்து எஸ்பி பாலசுப்ரமணியனுக்கு முன்னால் கொஞ்சம் நின்று பாடி பாருங்கள், அவர் ரசிப்பாரான்னு பார்ப்போம். எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி, சித்ரா, சுசீலா இவங்கள ஒரு ஃபோரமில் உங்களை உட்கார வச்சுட்டு முன்னுக்கு நின்று நீங்கள் பாடுறீங்களா? அந்த சிங்கர்லாம் பார்த்துருக்கீங்களா? அந்த வாய்ஸ் கொஞ்சம் பிழைகிறவங்களுக்கு என்ன அழகாக கிழிச்சு அனுப்புகிறாங்கன்ட்டு நீங்கள் இன்னும் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு வாங்க. அதாவது நீ லாயக்கில்ல போய் தொலைங்கிறத அழகாக சொல்லுவாங்க. அந்த காலத்தில் ஸ்ரீலங்காவில் நானும் அந்த பேனலில் இருந்தேன், நானும் ஒரு ஜட்ஜாக இருந்தேன். ஆகவே அந்த மாதிரி பண்ணும்போது என் முன்னுக்கெல்லாம் அவங்க வந்து பாடும்போது ரொம்ப பயப்படுவாங்க. சரி, இப்போ நீங்கள்லாம் இருக்கிறீங்களாம்,
சரி, நீங்கள் எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி, சுசீலா, சித்ரா, மனோ, உன்னிகிருஷ்ணன் இந்த குரூப்புக்கு முன்னால் உங்களை விட்டு ஒரு பாட்டு பாட சொல்கிறாங்க. என்ன பாட்டு பாட போகிறீங்க? அந்த பாட்டு தான். என்ன பாட்டு? இந்த ஏதாவது ஒரு பாட்டுன்னு சொல்லுங்கள். எப்படி பாடுவீங்க? இன்றைக்கி பாடினீங்களே, என்ன பாட்டு? என்னம்மா? ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். இப்படி தான் பாடுவோம் நம்ம, ஆமாவா இல்லையா? ஓகே, 2 தாங்க. அப்படியா பாடுவோம்? இல்லை. அப்போ பாலசுப்ரமணியம் என்ன சொல்லுவார் உங்களுக்கு? நீங்கள் இன்னும் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வாங்க அப்படிம்பாரு இல்லையா? சரிதானே? ஜானகி என்ன சொல்லும்? நீங்கள் இதை விட சங்கீதம் எங்கேயாவது கொஞ்சம் கற்றுக்கிட்டு தான் வரணும் பாடுறதுக்கு அப்படின்னு அது சொல்லும். ஆமாவா இல்லையா? இன்னொரு விதத்தில் சொல்ல போனால், இங்கே இருக்கிற நம்ம யாருமே அவங்க யாருக்கு முன்னாலையும் பாடுனா எடுபடாது. ஆனால் நம்ம பாடுறத ரசித்து ருசித்து சிங்காசனத்தில் அமர்ந்திருந்து இந்த சுசீலா, ஜானகி, பாலு இவர்களெல்லாம் படைச்ச தேவன் கேட்கிறார். யாருக்கு பெருமை? யாருக்கு பெருமை? நமக்கு பெருமை. அவருக்கு பாடுவதில் நமக்கு பெருமை, அவருக்காக பேசுவதில் நமக்கு பெருமை, அவருக்கு காணிக்கை கொடுப்பதில் நமக்கு பெருமை. புரிஞ்சுக்கிறங்க. உங்கள் மீன்களில் கொஞ்சம் கொண்டு வாருங்கள். ஐ வாண்ட் யுவர் பார்ட்டிசிபேஷன். நான் சர்வ வல்லவர். வா, சர்வ வல்லவரோடு இணைந்து ஆடலாம். என்ன மாதிரி தெரியுமா? ஒரு கிரிக்கெட்ல சர்வ வல்லவர் பேட் பண்ண போறார். உங்களுக்கு ஒரு பேட்டை கொடுத்து நீ அடுத்த பக்கத்தில் நில்லு, லெட்ஸ் பிளே டுகெதர்னு சொல்ற மாதிரி இருக்கு. கிரிக்கெட்டை பத்தி ஒன்றும் தெரியாத நீங்களும் சர்வ வல்லவரும் ஒரே டீமுக்கு விளையாட அவர் வைக்கிறாரே, இது புரியல அவங்களுக்கு. புரியுதா நான் சொல்றது? உங்கள் மீன்களில் சிலவற்றை கொண்டாருங்கள். பிரச்சனை இல்லை, என்கிட்ட சொந்த மீன் இருக்கு, பட் ஐ லைக் யுவர் ஃபிஷ் ஆல்சோ. இஸ் இட் ட்ரூ லார்ட்? யா, பிரிங் இட் ஓவர். சமைச்சு சாப்பிட்றாங்க. ஆண்டவர் பேசுகிறாரா? ஆண்டவர் பேசுகிறாரா? எஸ். அந்த அளவு உங்களில் அவர் முக்கியத்துவம் வச்சிருக்கிறார். உங்களுடைய குடும்பம் உங்களை அவ்வளோ மதிக்காவிட்டால் கூட பரவாயில்லை. உங்களுடைய நண்பர்கள் உங்களை மதிக்காவிட்டால் கூட பரவாயில்லை. மற்றவர்களுக்கு நீங்கள் பெருமதி இல்லாத ஒரு ஆளாக இருக்கலாம். ஆனால் ஆண்டவருக்கு நீங்கள் எவ்வளவு பெருமதி என்றால், அவர் சொல்லுகிறார், வா, நானும் நீயும் இணைந்து செயல்படுவோம். என்னோடு இணைந்து நீயும் செய். நீ தேவையில்லை எனக்கு, நான் சர்வ வல்லவர். ஆனால் எனக்கு ஆசை உன்னையையும் சேர்த்து விளையாடுவதற்கு. சின்ன காலத்தில் எங்கள் அண்ணன் என்னையோட 5 வயசு மூப்பு. அவங்கெல்லாம் விளையாடும்போது என்னைய சேர்த்துக்கிற மாட்டாங்க. எவ்வளவு கவலையாக இருக்கும் தெரியுமா? எவ்வளவு கவலையாக இருக்கும். என் அண்ணன் வராத அன்னைக்கு அண்ணனுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்னையும் கூப்பிட்டுக்குவானுங்க, வாடா விளையாடுவோன்ட்டு. என் அண்ணனுக்கு தடுமல் வரணும், காய்ச்சல் வரணும், அவர் விளையாட வரக்கூடாதுங்கிறது என்னுடைய ஆசை அந்த காலத்தில். ஏன்னா அவன் வரலையோ எனக்கு சான்ஸ், என்னைய சேர்த்துக்கிட்டாங்கப்பா விளையாடன்ட்டு. இந்த அனுபவம் உங்களுக்கு இருக்குமோ தெரியாது. அப்போ என்னை விட ஒரு 5 வயசு பெரியவனுங்க அவனுக்கிட்ட விளையாட்டில் என்னைய சேர்த்துக்கிட்டாங்களாம். ஐயோ, சர்வ வல்லவர் அவருடைய ஊழியத்திலே உங்களை சேர்த்து கொள்ளுகிறாரே, எவ்வளவு பெருமை இது. இது தெரியாமல் சில பேர் நான் ஊழியத்தை விட்டுட்டு போகிறேங்கிறான், நான் சேர்ச்சை விட்டுட்டு போகிறேங்கிறான், நான் தசம கொடுக்க மாட்டேன், ஏன்னா அது பழைய ஏற்பாட்டில் இருக்குது, புதிய ஏற்பாட்டில் இல்லைங்கிறான். ஐயா சான்ஸ், ஐயா சான்ஸ் நமக்கு சர்வ வல்லவரோடு கை கோர்த்து ஊழியம் செய்வதற்கு. புரியுதா? இப்போ எல்லாம் சாப்பிட்டு முடிஞ்சு இப்போ ஒரு இடி விழுகிற மாதிரி ஒரு கேள்வி கேட்குறாரு இயேசு. யாரை பார்த்து? பேதுருவை பார்த்து. 15வது வசனம் வாசிங்க. இவர்களிலும் அதிகமாய் நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா என்றார். அதற்கு அவன், ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றான். அன்பானவர்களை, இதிலே ஒரு பயங்கர இடியை தூக்கி போடுகிறார் ஆண்டவர் பேதுருவுக்கு. எப்படி கூப்பிடுகிறார் தெரியுமா? யோனாவின் குமாரனாகிய சீமோனே.
ஷிமோன் பாக் யோனா அப்படி கூப்பிடுறாரு. அப்படிதான் ஆராமிய மொழியில் கூப்பிடுறது. ஷிமோன் பாக் யோனா, யோனாவின் குமாரனாகிய சீமோனே. ஏன்னா சீமோன் அப்பாட பேர் யோனா. நான் முதல்ல சொன்னேனே, மீன் முழுங்கனமோ யோனா இல்லை, இது வேற. பேதுரு அதை கேட்டவுடன் அவனுக்கு வாழ்க்கையே வேர்த்து போயிருக்கும். ஏன் தெரியுமா? ஒரு தடவை பிலிப்பு செசரியாவிலே இயேசு கேட்ட ஒரு கேள்விக்கு அருமையான பதிலை பேதுரு கொடுத்தபடினால் அதுவரை சீமோன் என்று அழைக்கப்பட்டிருந்த அந்த மனுஷனுடைய பெயரை இயேசு அங்கே வைத்து மாற்றினார். என்ன தெரியுமா சொன்னார்? இன்றிலிருந்து நீ கேஃபா என்று அழைக்கப்படுவாய். கிரீக்கிலே பெட்ரோஸ், அதுதான் பேதுரு என்று சொல்லப்படுகிறது. உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதா? தாவீது 7ஆம் பள்ளத்தாக்கிலே கோலியாத்தை தாக்கினார் அல்லவா? அப்போ அந்த தாவீது 5 கூழாங்கற்களை பொறுக்கி கொண்டு ஒரு கல்லை கொண்டு அடித்தார். ஞாபகம் இருக்கிறதா? அந்த கல்லை கொண்டு கோலியாத்தை சாய்த்தாரே, அந்த கல்லுக்கு என்ன பேர் தெரியுமா? கேஃபா. அராமிய மொழியிலே அந்த கல்லுக்கு கேஃபா, கிரேக்க மொழியிலே பெட்ரோஸ். அதிலிருந்து யூதர்கள் மத்தியிலே ஒரு பழக்கம் இருந்தது. என்னவென்றால், யாராவது ஒருவனை வைத்து இன்னொருவன் தன்னுடைய வேலைகளை எல்லாம் சாதித்து கொண்டிருப்பான் என்றால் அந்த பெரிய ஆளினுடைய கேஃபா இவன் என்று சொல்லுவார்கள். இப்போ பிரதர் உங்கள் பேர் என்னது? இப்போ பிரதர் ஆரோன் கிட்ட நான் இருக்கிறேனா? இப்போ பிரதர் ஆரோன் என்னைய வச்சு தானா எல்லாம் செய்கிறார். கடைக்கு போயிட்டு சாமான் வாங்கிட்டு வரதும் சுரேஷ் தானாம். யாராவது வந்தா பிரதர் ஆரோன் சொல்லுவானா, சுரேஷ் இந்த அவனை போயிட்டு 4 அறை அரைஞ்சிட்டு வான்னா சுரேஷ் கேள்வி கேட்க மாட்டான். ஏன், எதுக்கு, யாரு, அவர் சொல்லிட்டாரா, போயிட்டு 4 அறை அவனுக்கு அரைஞ்சிட்டு வர்றது. அப்போ இந்த மாதிரி சுரேஷ் பிரதர் ஆரோனுக்கு இப்படி இருக்கிறான்னு வைப்போமே. யூத கலாச்சாரத்தில் எனக்கு என்ன பேர் தெரியுமா? ஆரோனுடைய கேஃபா. புரியுதோ? இது யூத கலாச்சாரத்தில் உள்ள ஒன்று. பிலிப்பு செசரியாவிலே பேதுரு கொடுத்த பதிலால் மயங்கி போன இயேசு அவனை பார்த்து சொல்லுகிறார், அடே நீ இன்றிலிருந்து என்னுடைய கேஃபா. நான் தாவீதின் குமாரன். அன்று தாவீதின் கையில் இருந்த கூழாங்கல் போல என் கையிலே இருக்க போகிற கூழாங்கல் யார்? நீ. அதுக்கு பிறகு இன்னொன்று சொல்றாரு, அது இங்கே தேவையில்லை. அவர் சொல்றாரு, இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன். அது பேதுரு மேல் இல்லை, பெட்ரா தன்மேல் சபையை கட்டுவதாக இயேசு சொல்லுகிறார். இந்த கிரீக் தெரியாதவன் தான் குழப்பிக்கிட்டு பேதுருவின் மேலே சபையை கட்டுறதா சொன்னதா நினைக்கிறான். நோ, நீ கூழாங்கல், நான் பாறாங்கல். அதுதான் அவர் சொன்னது. அப்போ அந்த கேஃபா, அன்றிலிருந்து எல்லாரும் அவரை கேஃபான்னு தான் கூப்பிடுறது. இப்போ இயேசு அவனை எப்படி கூப்பிடுகிறார்? யோனாவின் குமாரனாகிய சீமோன். என்ன அர்த்தம்? எவ்வளவு காலம் என் கையில் கூழாங்கல்லாம் இருந்தா இப்போ திருப்பி அந்த பழைய நிலைமைக்கு வந்துட்டியேடி. பேதுருக்கு எப்படி இருந்திருக்கும்? இப்போ விளங்குதா? கேட்குறாரு ஒரு கேள்வி, நீ என் மேல் அன்பா இருக்கிறாயா? அதுக்கு பேதுரு சொன்ன பதில் என்ன சொல்லுங்க? நோ. சரியா சொல்லுங்க. அவர் சொன்ன பதில் என்ன? ஆமா இல்லையா? அதுதான் நான் கேட்குறேன். ஆம் ஆம் ஆம். எத்தனை பேர் சொல்கிறீங்க ஆம்னு சொன்னாருன்ட்டு? இப்போ தானே வாசிச்சிங்க. கையை தூக்கி காட்டுங்க. நல்லா கையை தூக்கி வச்சுக்கிறீங்க. நீங்கள் அத்தனை பேரும் பிள்ளை. பேதுரு இல்லைங்கிறார். கள்ளப்போதகன் ஒருவன் வந்திருக்கிறான், இப்போ தான் வாசிக்கிறோம். ஆம்னு சொன்னார்னு இவன் இல்லைங்கிறான். இல்லை, அடித்து சொல்கிறேன், இல்லைன்னு தான் சொல்கிறார். என்ன தெரியுமா? இல்லைம்மா இல்லைன்னு தான் சொல்கிறார். எப்படி தெரியுமா? இயேசு கேட்குறது என்ன தெரியுமா? பேதுருவே, அதாவது யோனாவின் குமாரனாகிய சீமோனே, என்மேல் உனக்கு அகாபேட்டோஸ், கிரீக் சொல் வந்து அகாபேட்டோஸ், அகாபே அன்பு வைத்திருக்கிறாயா? அதாவது ஒன்றையும் எதிர்பாராத அந்த தியாகமான தெய்வீக அன்பு உனக்கு என்மேல் இருக்கிறதா? பேதுருவின் பதில் என்ன தெரியுமா? இருக்கிறது பிலேயோஸ். புரியுதா? பிலேயோஸ் என்பது என்ன தெரியுமா? ஒரு பாசம், தாய் பாசம், நண்பர் பாசம், ஒரு பாசம். புரியுதா? இப்போ நீங்கள் என்கிட்ட கேட்குறீங்க, பாஸ்டர் சுரேஷ் பகலுக்கு நீங்கள் தோசை சாப்பிட்டீங்களா? உங்களுடைய கேள்வி, பாஸ்டர் சுரேஷ் நீங்கள் பகலுக்கு தோசை சாப்பிட்டீங்களா? நான் கொடுக்குற பதில் என்ன தெரியுமா? சாப்பிட்டேன், சைனீஸ். என்ற பதில் என்னது? சாப்பிட்டேன். ஆமன் மாதிரி வருது, ஆனால் அது ஆமுங்கிறது எதுக்கு தெரியுமா? சாப்பிட்டேனுங்கிறதுக்கு. என்ன சாப்பிட்டேனுங்கிறதுக்கு பதில் என்ன தெரியுமா? சைனீஸ்.
அப்ப சைனீஸ் அப்படின்னு சொன்னதுல உங்க கேள்விக்கான பதில் என்ன தெரியுமா? இல்லை. இயேசுவின் கேள்வி, என் மேல் அகாப்பே வைத்திருக்கிறாயா? ஏதோ ஒன்று வைத்திருக்கிறேன் என்பதற்கு தான் ஆம் ஆண்டவரே. ஆனால் எதை வைத்திருக்கிறேன் தெரியுமா? பிலேயோஸ், which means அகாப்பே இல்ல. இப்ப புரியுதா? புரியுதா உங்களுக்கு? உண்மையை ஒத்துக்கிட்டான். அகாப்பே அன்பு இல்லை ஆண்டவரே. ஆனால் தமிழ்ல நான் நினைக்கிறேன் கொஞ்சம் சரியா தான் இருக்கு. வாசிங்களே, என் மேல் அன்பு கூறுகிறாயா? ஆனால் அவர் என்ன சொல்றாரு? நேசிக்கிறேன்னு சொல்றாரு. அன்பா இருக்கிறேன்னு சொல்லலையே, நேசிக்கிறேன். ஓகேயா? ரைட். உடனே இயேசுக்கு பொசுக்குன்னு போயிடுச்சு. ஐயோ, சின்ன பொறுப்புன்னு தாரேம்மா, சண்டே ஸ்கூல் செய், என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக. இன்னும் கொஞ்ச நேரத்தில் கேட்குறாரு, ஏய் யோனாவின் குமாரனாகிய சீமோனே, உண்மையாகவே உனக்கு என் மேலே அகாப்பே இல்லையாடா? அப்பையும் அவர் என்ன சொல்கிறாரு? உங்களுக்கு தெரியும் என்கிட்ட என்ன தெரியுமா இருக்குது? ஃபிலேயோஸ். சரி, என்ன பண்ணுறது? உங்களை தானே 3.5 வருஷமாக உருவாக்கிட்டேன். ஆகவே சண்டே ஸ்கூலில் விட்டு மேலேயும் வாங்க, என் ஆடுகளை மேய்ப்பாயாக. புரியுதா? அடுத்த ஒரு கேள்வி கேட்குறாரப்பா. பேதுரு நாக்க புட்டுங்கி சாகிற மாதிரி ஒரு கேள்வி. 17வது வசனத்தில் வாசிங்க. ஆடாடாடாடாடா, என்ன தெரியுமா கேள்வி? அன்பு கூறுகிறாயா? இல்லை. இப்ப முதல் 2 தடவை தான் அகாப்பேன். இப்ப என்ன தெரியுமா? ஆமா, இப்ப நீ 2 தடவை சொல்ற தானே பிலேயோஸ் அன்பு வச்சிருக்கிறேன்னு. அதாவது உண்மையா இருக்கா? எப்படி இருக்கும்? ஏன்னா இவனுக்கு ஞாபகம் வந்திருக்கும், அடே கொஞ்ச நாளைக்கு முதல்ல நான் 3 தரம் இவரை மறுதளிச்சேனே, நல்ல பனிஷ். அதுக்காக இயேசு 3 தரம் கேட்கல. ஆனால் இவனுக்கு ஞாபகம் வந்திருக்கும், நல்லா கேட்குறாருடா அப்பா, உண்மை தானே, நான் இப்படி பண்ணினால தானே கேட்குறாரா இருக்கும் அப்படின்னு நினச்சி ரொம்ப கவலைப்படுறார். பாருங்களேன், 3ஆம் தரம் அவர் கேட்டனால இவன் ரொம்ப கவலைப்படுறான். பேதுரு துக்கப்பட்டு, பார்த்தீங்களா அன்பானவர்களே? இப்போ உங்களுக்கு புரியுதா? அப்போ இயேசு என்ன கேட்டார், பேதுரு என்ன சொன்னார்னு இப்போ புரியுதா உங்களுக்கு? இயேசு கேட்கிறது அந்த அகாப்பே அன்பு வைத்திருக்கிறாயா? பேதுரு உண்மையை ஒத்துக்கொண்டான். நான் உண்மையில் அன்பு வைத்திருக்கிறது உண்மை, ஆனால் நீர் எதிர்பார்க்கிற அந்த அன்பு அல்ல, ஒரு சாதாரண பாசம், அது மாறக்கூடிய பாசம். 2வது தடவை கேட்கிறார், உனக்கு என் மேல் உண்மையாக அகாப்பே இல்லை? அவன் சொல்லுகிறான், இல்லை, பிலேயோஸ் தான் இருக்கு. பரவாயில்லை, உனக்கு பெரிய பொறுப்பு தாரேன். இப்போ 3வது தடவை கேட்குறாரு, பிலேயோஸ் இருக்கு என்று சொல்லுகிறாயே, அதாவது உண்மையாக இருக்கான்ட்டு. அன்பானவர்களே, இதில் ஒரு பெரிய இறையியல் சத்தியமே இருக்கிறது. என்ன சத்தியம் தெரியுமா? இதை நான் சொன்னால் தகும், நிறைய பேர் சொன்னால் தகாது, ஆனால் நான் சொன்னால் தகும். என்ன தெரியுமா? ஆண்டவருக்கு ஊழியம் செய்வதற்கு பட்டதாரியாக இருக்க வேண்டியதில்லை. ஆண்டவருக்கு ஊழியம் செய்வதற்கு டாக்டராக இருக்க வேண்டியதில்லை. ஆண்டவருக்கு ஊழியம் செய்வதற்கு பைபிள் காலேஜ் போக வேண்டியதில்லை. ஆண்டவருக்கு ஊழியம் செய்வதற்கு தாளந்து திறமை இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவருக்கு ஊழியம் செய்வதற்கு இருக்க வேண்டிய ஒரே தகைமை என்ன தெரியுமா? ஆண்டவர் மேல் அன்பு. ஆண்டவர் மேல் எந்த அளவுக்கு ஒருவனுக்கோ ஒருத்திக்கோ அன்பு இருக்கிறதோ அந்த அளவுக்கு ஆண்டவர் ஊழியத்தை வர்த்திக்க பண்ணுவார். இதுதான் ரகசியம். நிறைய பேர் சொல்லுவாங்க, டாக்டர் சுரேஷ் நீங்க 3 PhD வாங்கினால கர்த்தர் உங்களை பயன்படுத்துறார். பொய், ஸ்டூபிட் லை. இல்லவே இல்லை. நான் ஆண்டவர் மேல் கொண்டிருக்கிற அன்புனால தான் ஆண்டவர் என்னை பயன்படுத்துறார். ஆண்டவருக்கு டாக்டர்ஸ் தேவையில்லை. ஆண்டவருக்கு கிரீக் ஹீப்ரு தெரிஞ்சவன் தேவையில்லை. ஆண்டவருக்கு கீபோர்டு வாசிக்க தெரிஞ்சவன், மியூசிக் வாசிக்க தெரிஞ்சவன், பாட தெரிஞ்சவன் தேவையில்லை. ஏனென்றால் எவனையும் எடுத்து, ஒரு காகத்தை எடுத்து எலியாவை போஷிக்க கூடியவர் நம்முடைய ஆண்டவர். ஒரு கழுதையை கொண்டு பிலேயாம் என்கின்ற தீர்க்கதரிசிக்கு பிரசங்கம் வைக்கக்கூடியவர் நம்முடைய ஆண்டவர். என்ன தேவை தெரியுமா? ஆண்டவர் மேல் அன்பு.
ஆண்டவர் மேல் ஒருவனுடைய ஊழியத்தை பார்க்கும்போது சொல்லலாம் அவன் எந்த அளவுக்கு ஆண்டவர் மேல் அன்பு வைத்திருக்கிறான் என்று. பட்டத்தை பார்த்தல்ல, பட்டத்தையும் பதவியையும் பார்க்கிறது உலகம். டிகிரியோட போனா சல்யூட் அடிக்கும், நீங்க அங்கிட்டு திரும்பணும்னா காரி துப்பும், மூஞ்சிக்கு டாக்டர்மா பாஸ்டர்மா ரெவரண்ட்மா, பின்னால சிரிப்பான், ஏளனப்படுத்துவான். யாருக்கு வேணும் ரெவரண்ட் பதவி? யாருக்கு வேணும் டாக்டர் பதவி? இன்றைக்கு என்ன நடந்திருக்கிறது? இன்றைக்கு கர்த்தரை நேசித்து ஊழியத்துக்கு வருகிறவர்களை பிசாசு மோசம் போக்கி பட்டங்களும் பதவிகளும் திறமைகளும் கொடுத்து வஞ்சித்துக் கொண்டிருக்கிறான். ஆகவே ஆண்டவரே, நான் ஒரு வேலைக்காரனாக ஒரு அடிமையாக இடத்திலே வருகிறேன் என்று வந்தவன் எல்லாம் இன்றைக்கு பெயருக்கு முன்னால் ரெவரண்ட், டாக்டர், அப்போஸ்தலன், ப்ராஃபட் போட்டுக் கொள்கிறான். பெயருக்கு பின்னால் டிகிரிகளை அழித்துக் கொண்டிருக்கிறான். சீ, கேவலம். நான் சொல்லலாம், ஏன் தெரியுமா? இதெல்லாம் எனக்கு இருக்கு, வச்சுக்கிட்டு என்ன செய்யறீங்க? ஒன்னும் செய்யல, கிழிச்சு எறிஞ்சிட்டேன். ஏன்? எனக்கு தெரிந்த ஒரு ரகசியம் இதுதான். எந்த அளவுக்கு நான் சாகும் வரை நான் ஆண்டவரை நேசிக்க வேண்டும். சாகும்போது நான் சாதித்தவனாக சாகக்கூடாது, இயேசுவை நேசித்தவனாக சாக வேண்டும். கர்த்தர் என்னை பார்த்து ஒரே ஒரு காரியம் சொன்னால் எனக்கு போதும். நல்லது, உண்மையும் உத்தமம் உள்ள ஊழியக்காரனே. நல்லது ரெவரண்ட் டாக்டரேன்னு சொல்ல தேவையில்லை, உண்மையும் உத்தமம் உள்ள ஊழியக்காரனே. கர்த்தர் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். கர்த்தர் என்ன தெரியுமா சொல்லுகிறார்? உங்கள் திறமை, உங்கள் தாளந்து, உங்கள் பட்டம், உங்கள் பதவி, உங்கள் அனுபவம் எல்லாவற்றையும் தூக்கி குப்பையில் போடுங்கள். அது ஒன்றுமே தேவையில்லை. அன்பை ஆண்டவருக்கு கொடுங்கள், அவர் உங்களை உயர்த்துவார். ஊழியத்துக்கு தேவை அன்பு. ஆண்டவர் மேல் வைத்திருக்கிற ஒரு வெறித்தனமான அன்பு, கேள்வி கேட்காத அன்பு. அந்த கேஃபா, இவர் என்கிட்ட சொன்னார்னா அவனை போய் அடின்னு, ஏன் எதுக்குன்னு கேட்க மாட்டேன், வேற வழி இல்லையான்னு கேட்க மாட்டேன், போய் அடிப்பேன். அதுபோல கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறவன் வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும். ஏன் எதுக்கு ஒன்றும் தேவையில்லை. எந்த அளவுக்கு நேசிக்க வேண்டுமோ அந்த அளவுக்கு கர்த்தர் உங்களை உயர்த்துவார். ஆனால் பேதுரு என்ன தெரியுமா சொல்லுகிறார்? அகாப்பே அன்பு இல்லை, பிலேயோஸ் தான் இருக்கிறது என்று உண்மையை சொன்னவர் அன்றிலிருந்து எப்படி வாழ்ந்தார் தெரியுமா? அகாப்பே அன்பு கொண்டவராக வாழ்ந்தார். ரோமாபுரியிலே அவரை சிலுவையில் அறைந்து கொன்ற இடத்துக்கே நான் போய் ஆராய்ச்சிகள் செய்திருக்கிறேன். அந்த இடத்துல வைத்து அவர் இருக்கிறார், என்னை என் நாதனை போல சிலுவையில் அறையக்கூடாது, என் தலையை கீழ்ப்பக்கமாகவும் என் காலை மேல் பக்கமாகவும் வைத்து சிலுவையில் அறையுங்கள் என்று சாகும் வரை அகாப்பே அன்பை வைத்திருந்தார் பேதுரு. ஆனால் சொல்லும் பொழுது சொன்னார், எனக்கு இருக்கிறது பிலேயோஸ் என்று. இன்றைக்கு வாழுகிற அநேகம் பேர் என்ன சொல்லுகிறோம் தெரியுமா? உண்மையில் அகாப்பே அன்பு வைத்திருக்கிறோம் ஆண்டவரே, ஆனால் பிலேயோஸ் கூட கிடையாது. மாறுவோம், மாறுவோம், மாறுவோம். ஆண்டவரே, இன்றைக்கு நான் யோவான் 21 நிறைய காரியம் பேசினேன். ஆனால் நீங்கள் நான் பேசின எதை நீங்கள் சுமந்து கொண்டு போகாவிட்டாலும் இந்த ஒன்றை சுமந்து கொண்டு போங்கள். ஆண்டவரை நேசியுங்கள், வெறித்தனமாய் நேசியுங்கள், அவர் உங்களை உயர்த்துவார். ஜெபம் பண்ணுவோமா? சர்வ வல்லமையுள்ள ஆண்டவரே, யோவான் 21 அதிகாரத்திலே உள்ள அந்த அநேக ரகசியங்களை எங்களுக்கு சொல்லிக் கொடுத்ததுக்காக நன்றி செலுத்துகிறேன். இப்பொழுதும் ஆண்டவரே, இந்த வார்த்தை கேட்ட ஒவ்வொருவரோடும் உங்களுடைய பிரசன்னம் இருக்கட்டும். மன உளைச்சல்கள், மன உடைவுகள் வரும் பொழுது பிழையான தீர்மானங்களை எடுக்கிறோம், அதனால் மற்றவர்களும் அந்த பிழையான தீர்மானங்களை எடுக்க முற்படுகிறார்கள். அவற்றையெல்லாம் எங்களுக்கு மன்னியுங்களப்பா. நீங்கள் எங்களை ஒருபோதும் கைவிடுகிற தேவன் அல்ல. உங்களுக்கு நாங்கள் தேவையில்லை, எங்களுடைய எதுவுமே தேவையில்லை. இருந்தாலும் எங்களையும் எங்களுடையவைகளையும் நீங்கள் பெற்றுக்கொண்டு எங்களையும் சம்மந்தப்படுத்தி வைத்து உங்களுடைய ராஜ்யத்தை கட்டிக்கொண்டு வருகிறீர்கள். கர்த்தாவே, இந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியுங்கள். உங்களை அதிகமாய் நேசிக்க